ஒரு வேதாಂಗ புருஷனுடைய நாமம் தானியேல். ಈ ದಿನದ ವಾಕ್ಯದಾನಕ್ಕಾಗಿ ದೇವರು ಕೊಟ್ಟ ಒಬ್ಬ ಸತ್ಯವೇದದ ಭಕ್ತನ ಹೆಸರು ದಾನಿಯೇಲ್. தானியேல் ஒரு தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்லுகிறது. ದಾನಿಯೇಲನು ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿ ಎಂದು ಸತ್ಯವೇದವು ಹೇಳ್ತದೆ. வேதத்திலே அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் தானியேலை குறித்து வாசிக்கும் போது ஒரு ஆச்சரியம் நமக்கு இருக்குது கொண்டு ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅನೇಕ ಪ್ರವಾದಿಗಳು ಇದ್ದರೂ ದಾನಿಯೇಲನ ಕುರಿತಾಗಿ ಓದುವಾಗ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಶ್ಚರ್ಯವು ನಮಗಿದೆ. தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்ற பரிசுத்த தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. ದೇವರ ಕುರಿತಾದ ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ಮತ್ತು ದೇವರುಗಳ ಆತ್ಮವನ್ನು ಹೊಂದಿದವನು ಎಂದು ಸತ್ಯವೇದವು ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತಿಳಿಸುತ್ತದೆ. வேத புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ தானியேல் புத்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೀಗೆ ಬರ್ತದೆ, ನಿನ್ನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ದಾನಿಯೇಲನೊಬ್ಬ ಎನ್ನುವಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿದ್ದಾನೆ, ಆತನಿಗೆ ಪರಿಶುದ್ಧ ದೇವರುಗಳ ಆತ್ಮವು ಕೊಡಲ್ಪಟ್ಟದೆ. பரிசுத்தமான தேவர்களுடைய ஆவி, ಪರಿಶುದ್ಧವಾದ ದೇವರುಗಳ ಆತ್ಮ. இது ஒரு யூத ஸ்திரீ சொல்லவில்லை, ಇದನ್ನ ಒಬ್ಬ ಯಹೂದ ಸ್ತ್ರೀ ಹೇಳಲಿಲ್ಲ. பாபிலோனிலே அரசாட்சி செய்து கொண்டிருந்த அந்த ராஜாவுடைய தாயார் ராஜாத்தி சொன்னதனாலே அவளுக்கு பரிசுத்த ஆவி என்று சொல்ல தெரியவில்லை, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி என்று விளக்கி சொன்னார். ಈಕೆ ಬ್ಯಾಬಿಲೋನ್ನ ಅರಸನಾದ ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನ ತಾಯಿಯಾದ ಆ ರಾಜಮಾತೆಯು ಈ ಮಾತನ್ನ ಹೇಳುವಾಗ ಪರಿಶುದ್ಧ ದೇವರುಗಳ ಆತ್ಮ ಎಂಬುದಾಗಿ ಆಕೆ ಹೇಳುತ್ತಾಳೆ. எனக்கு அதிகமான நேரம் எனக்கு இல்லாதபடியால் நான் மெதுவாய் பேசினாலும் நான் ரத்தன சுருக்கமாய் பேசுவேன், கவனித்து கேளுங்கள், இல்லை என்றால் உங்களுக்கு இந்த கிருபை கிட்டுவது அரிதாய் இருக்கும். ನಾನು ಇದನ್ನ ಸಮಯ ನಮಗೆ ಕೊಂಚವಾಗಿರುವುದರಿಂದ ನಾನು ವೇಗವಾಗಿ ಮಾತನಾಡದೆ ಬಹಳ ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಅದನ್ನು ಸರಿಯಾಗಿ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. ಒಂದು ವೇಳೆ ಈ ಕೃಪೆ ನಿಮಗೆ ಇದನ್ನ ಬಂದಿತ್ತು. வேதம் சொல்லுகிறது, தானியேலுக்குள் பரிசுத்தமான தேவர்களுடைய ஆவி வாசம் பண்ணி கொண்டிருந்தது. ದಾನಿಯೇಲನೊಳಗೆ ಪರಿಶುದ್ಧ ದೇವರುಗಳ ಆತ್ಮ ನೆಲೆಸಿತ್ತು ಎಂದು ಬರ್ತದೆ. தானியேலை ஏன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார்? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ದೇವರು ದಾನಿಯೇಲನನ್ನ ಇಂತಹ ಮನುಷ್ಯನನ್ನಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡ? இந்த தானியேல் ஒரு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட ஒரு கைதி. ಈ ದಾನಿಯೇಲನು ಸೆರೆಯಾಗಿ ಕೊಂಡೊಯ್ಯಲ್ಪಟ್ಟಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ. அவன் கிறிஸ்தவ தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு அந்த பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான். ಆತನು ಇಸ್ರೇಲ್ ದೇಶದಿಂದ ಸೆರೆ ಹೋಯ್ತು ಆ ಬಾಬಿಲೋನಿಗೆ ಆತನು ಹೋಗಿದ್ದ. அவனை கட்டிக்கொண்டு இழுத்து போயிருந்த பாருங்கள். ಒಂದು ವೇಳೆ ಆತನನ್ನ ಕೈಗಳನ್ನ ಕಟ್ಟಿಕೊಂಡು ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗಿರಬಹುದು. இந்த புத்தகத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய தேவன் அவளுக்கு முன்னுரைத்தபடியே ஒருவேளை அவனை நிர்வாணப்படுத்தி அவனை அழைத்து கொண்டு போயிருந்திருக்கலாம். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇರುವ ಪ್ರಕಾರ ಕೆಲವೊಂದು ಪ್ರವಾದನೆಗಳ ಪ್ರಕಾರ ಒಂದು ವೇಳೆ ಅವನನ್ನ ಬೆತ್ತಲಾಗಿ ಕೊಂಡೊಯ್ಯಲಿಕ್ಕೆ வாலிபர்கள் என்றும் முதிர் வயது கிழவர்கள் என்றும் பாராமல் அவர்களை நிர்மாணப்படுத்தி கொண்டு போவார்கள் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். ವೃದ್ಧರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡದೆ ಅವರನ್ನ ಬೆತ್ತಲಾಗಿ ಕೊಂಡೊಯ್ಯುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅದು ತಿಳಿಸುತ್ತದೆ. ஒருவேளை அவனுடைய நாட்களிலே வேத வசனத்தின்படி அவன் தன்னுடைய தகப்பனை தாயை எழுந்திருக்க கூடும். ಮತ್ತು ಚರಿತ್ರೆಯ ಪ್ರಕಾರ ಒಂದು ವೇಳೆ ಅವನು ತನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನ ಆತನು ಕಳಕೊಂಡಿರ್ಲಿಕ್ಕೂ ಸಾಧ್ಯ. அவனுடைய தாயை அவனுடைய தகப்பனாரை அவன் கண் முன்னாலேயே கொன்றிருப்பார்கள். ಒಂದು ವೇಳೆ ಅವನ ತಂದೆಯನ್ನು ಅಥವಾ ಹೆತ್ತವರನ್ನ ಅವನ ಕಣ್ಣು ಮುಂದೆಯೇ ಕೊಂದಿರಲಿಕ್ಕೂ ಸಾಧ್ಯ. அவன் இருதயம் உடைந்து போயிருந்திருக்கும். ಅವನ ಹೃದಯ ಹೊಡೆದಿರಬಹುದು. அவனை விலங்கிட்டிருப்பார்கள். ಅವನಿಗೆ ಬೇಡಿ ಹಾಕಿದಿರಬಹುದು. கைகளிலே விலங்கு, ಕೈಗಳಲ್ಲಿ ಬೇಡಿ, கால்களிலே விலங்கு, ಕಾಲುಗಳಲ್ಲಿ ಸರಪಣಿ, சரீரத்திலே வஸ்திரமில்லை, ಶರೀರದಲ್ಲಿ ವಸ್ತ್ರವಿಲ್ಲ. இப்படி ஒரு அவமான நிலைமையிலே அவன் பல மைல்கள் தூரம் நடந்து காடுகளும் மலைகளும் தாண்டி ஒருவேளை குதிரைகளை வைத்து கட்டி அவனை இழுத்து கொண்டு போயிருந்திருப்பார்கள். ಹೀಗೆ ಆತನು ಇಂತಹ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ಮೈಲುಗಳ ದೂರ ನಡೆದುಕೊಂಡು ಆತನು ಕಾಡು ಮೇಡುಗಳಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಾ ಒಂದು ವೇಳೆ ಕುದುರೆಗಳಿಗೆ ಅವನನ್ನು ಕಟ್ಟಿ ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗಿರ್ಲಿಕ್ಕೂ ಸಾಧ್ಯತೆ ಇದೆ. அந்த தானியேலை தான் தேவன் தெரிந்து கொண்டார். ಇಂತಹ ದಾನಿಯೇಲನನ್ನೇ ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡ. ஒருவேளை இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே அவமானமே உங்களுக்கு மிகுதியாக இருந்திருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಇದನ್ನ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳ್ತಿರುವಂತಹ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿಯೂ ಅವಮಾನದ ಇಂತಹ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಿರಬಹುದು. பலருக்கு முன்பதாக உங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம். ಅನೇಕರ ಮುಂದೆ ನಿಮ್ಮನ್ನು ಅವಮಾನಪಡಿಸಿದಿರಬಹುದು. உங்களை சிறுமைப்படுத்தியிருக்கலாம்.
ನಿಮ್ಮನ್ನ ಕೀಳಾಗಿ ಕಂಡಿರಬಹುದು, உங்களை உபத்திரவப்படுத்திருக்கலாம், ನಿಮ್ಮನ್ನ ಬಾಧಿಸಿದಿರಬಹುದು. நீ உன்னுடைய தாயின் வீட்டிலே அவமானப்பட்டிருக்கலாம் அல்லது புகுந்த வீட்டிலே அவமானப்பட்டிருக்கலாம். ನಿನ್ನ ತಾಯಿ ಮನೆಯಲ್ಲಿಯೋ ಅಥವಾ ನಿನ್ನನ್ನ ನೀನು ಬೆಳೆದ ಮನೆಯಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಅವಮಾನಪಡಿಸಿದಿರಬಹುದು. ஒரு பெண்ணிடத்திலே சொன்னால் அழுது கொண்டே, பிரதர், என்னை தெருவிலே போட்டு என்னுடைய மாமியார் அடித்து என்னை திரட்டி எடுத்தார்கள். ಒಬ್ಬ ಸಹೋದರಿ ನನಗೆ ಹೀಗೆ ಹೇಳಿದ್ರು, ನನ್ನ ಮಾವನವರು ಬೀದಿಯಲ್ಲಿ ಹೊರಳಾಡುವಂತೆ ಹೊಡೆದು ನನ್ನನ್ನು ಅಲ್ಲಿಂದ ಓಡಿಸಿದರು. பெண் என்று கூட என்னை பார்க்காமல் என்னை வேதனைப்படுத்தினார்கள். ನಾನೊಂದು ಹೆಣ್ಣೆಂಬುದಾಗಿ ಸಹ ನನ್ನನ್ನು ನೋಡದೆ ನನ್ನನ್ನು ಬಾಧಿಸಿದ್ರು. அப்படி நீங்கள் அவமானப்பட்டிருக்கலாம், ಹೀಗೆ ನೀವು ಅವಮಾನ ಪಟ್ಟಿರಬಹುದು, ஒருவேளை கட்டப்பட்டிருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ಕಷ್ಟಪಟ್ಟಿರಬಹುದು, அசிங்கப்பட்டிருக்கலாம், ನಿಮ್ಮನ್ನ ಅವಮಾನಪಡಿಸಿರಬಹುದು, சாப்பாடு கூட இல்லாமல் இருந்திருக்கலாம், ನೀವು ಊಟವಿಲ್ಲದೆ ಇದ್ದಿರಬಹುದು, வஸ்திரம் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். ವಸ್ತ್ರವಿಲ್ಲದೆ ನೀವು ಕಷ್ಟಪಟ್ಟಿರಬಹುದು. இப்படிப்பட்ட ஒரு தானியேலை தான் தேவன் தன்னுடைய மகிமையான ஒரு தீர்க்கதரிசியாக தெரிந்தெடுத்தார். ಈ ರೀತಿಯಾದ ದಾನಿಯೇಲನನ್ನೇ ದೇವರು ಬಹಳ ಮಹಿಮೆಯಿಂದ ತುಂಬಿದ ಪ್ರವಾದಿಯನ್ನಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡ. அநேக ரகசியங்களை அவனுக்கு வெளிப்படுத்தினார். ಅನೇಕ ರಹಸ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಆತನಿಗೆ ತಿಳಿಸಿದ. அவருடைய நாட்களிலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். ಆತನ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ. இன்றைக்கு நான் சிலவற்றை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ಈ ದಿನ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. தானியேலை முன்னாளாகவும் பின்னலாகவும் நான் பேச விரும்புகிறேன். ದಾನಿಯೇಲನ ಮೊದಲನೇ ಭಾಗ ನಂತರದ ಭಾಗವನ್ನೇ ಮಾತನಾಡಲು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. ஏன் தேவன் தானியேலை தெரிந்து கொண்டார்? ಯಾಕೆ ದೇವರು ದಾನಿಯೇಲನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡ? வேத வசனம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, முதலாவது ಮೊಟ್ಟಮೊದಲಾಗಿ தானியேலின் புத்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், ದಾನಿಯೇಲನ ಪುಸ್ತಕ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನವನ್ನು ನೀವು ಓದಿದ್ರೆ வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கல்லங்கம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். ನಾವು ಪಾಪಾಪರಾಧಗಳನ್ನು ಮಾಡಿ ಕೆಟ್ಟವರಾಗಿ ನಡೆದು ನಿನಗೆ ತಿರುಗಿ ಬಿದ್ದು ನಿನ್ನ ಆಜ್ಞಾವಿಧಿಗಳನ್ನು ತೊರೆದು ಬಿಟ್ಟೆವು. உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிரதானிகளோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடுக்காமல் போனோம். ಮತ್ತು ನಮ್ಮ ಅರಸರು, ಪ್ರಧಾನರು, ಹಿರಿಯರು, ಸಾಮಾನ್ಯ ಜನರು ಇವರಿಗೆಲ್ಲ ನಿನ್ನ ಹೆಸರಿನ ಮೇಲೆ ನುಡಿದ ನಿನ್ನ ಸೇವಕರಾದ ಪ್ರವಾದಿಗಳ ಕಡೆಗೆ ಕಿವಿಗೊಡಲೇ ಇಲ್ಲ. இந்த வேத வசனத்தை நீங்கள் பின்வருமாறு வாசிப்பீர்களானால், அந்த தானியேல் தன்னை ஒரு பாவி என்று எண்ணி பாவ அறிக்கை செய்து தேவனுக்கு முன்பதாக தன்னை அர்ப்பணித்த ஒரு மனுஷன் என்பதை பார்க்க முடியும். ನೀವು ಸತ್ಯವೇದವನ್ನ ಓದಿದ್ರೆ ದಾನಿಯೇಲನು ತನ್ನ ತಪ್ಪುಗಳನ್ನ ಅಪರಾಧಗಳನ್ನ ಅರಿತವನಾಗಿ ಅದನ್ನ ದೇವರ ಮುಂದೆ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಗೋಳಾಡಿ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟ ಮನುಷ್ಯನೆಂದು ನೀವು ತಿಳ್ಕೊಳ್ಳಬಹುದು. தன்னை பாவி என்று எவன் ஒருவன் சொல்கிறானோ அவனை தேவன் பரிசுத்தமாக்குகிறார். ಯಾರು ತನ್ನನ್ನು ಪಾಪಿ ಎಂಬುದಾಗಿ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾನೋ ಅವನನ್ನ ದೇವರು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುತ್ತಾನೆ. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವವನ್ನ ಹೆಚ್ಚಿಸುವನೆಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳಿದೆ. தேவன் அவனை தெரிந்து கொள்கிற நோக்கத்தில் இருக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே. ದೇವರು ಆತನನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆತನು ದೇವರ ಮುಂದೆ ಹೇಳುವಂತದ್ದು, ನಾನು ಪಾಪಿಯಾದ ಮನುಷ್ಯ. தன் பாவத்தை அறிக்கை செய்கிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். ಯಾರು ತನ್ನ ತಪ್ಪುಗಳನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾನೋ ಅವನಿಗೆ ಕರುಣೆ ದೊರೆಯುವುದು. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ಪಾಪ ಮಾಡುವಂತ ಮನುಷ್ಯನು ಇಲ್ಲವಲ್ಲ, ಮಾಡದ ಮನುಷ್ಯನು ಇಲ್ಲವಲ್ಲ. சாலமோன் ஞானி சொல்கிறார், பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. ಅರಸನಾದ ಜ್ಞಾನಿಯಾದ ಸೊಲೊಮೋನನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಪಾಪ ಮಾಡದ ಮನುಷ್ಯನು ಒಬ್ಬನು ಇಲ್ಲವಲ್ಲ. தன்னுடைய பாவத்தை அவன் அறிக்கை செய்தான். ಆತನು ತನ್ನ ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿದ. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ನನ್ನನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ತಿರುವಂತಹ ಕರ್ತನ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய கிருபை உங்கள் மேல் தங்க வேண்டுமானால், ಕರ್ತನ ಕೃಪೆಯು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ತಂಗುವುದಾದರೆ, தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு சொட்டு தண்ணீரா இருந்தாலும், ದೇವರ ಕಡೆಯಿಂದ ಬರುವಂತ ಒಂದು ತೊಟ್ಟು ನೀರಾದರೂ, பரலோகத்திலே சாதாரண தண்ணீர் கிடையாது. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸಾಧಾರಣ ನೀರು ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ. அங்கே காவேரி தண்ணீர் கிடையாது. ಅಲ್ಲಿ ಕಾವೇರಿ ನೀರು ಇಲ್ಲ. அங்கே துங்கா நதியின் தண்ணீர் கிடையாது. ಅಲ್ಲಿ ತುಂಗಾ ನದಿ ನೀರು ಇಲ್ಲ. அங்க இருக்கிற தண்ணீர் எல்லாம் ஜீவ தண்ணீர் தான். ಅಲ್ಲಿರುವಂತ ನದಿ ಎಲ್ಲ ಜೀವ ನದಿಯೇ. ஒரு சொட்டு தண்ணீர் மேலிருந்து வந்தாலும், ಒಂದು ತೊಟ್ಟು ನದಿ ಮೇಲಿನಿಂದ ಬಂದರೂ பரிசுத்தமானது, ಅದು ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುತ್ತದೆ, பரிசுத்தப்படுத்தக்கூடியது. ಅದು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುವಂತದ್ದು. அந்த பரிசுத்தமான தண்ணீர் பரிசுத்தத்திலே பரிசுத்தமானவர்களிடத்திலே தான் தங்கும். ಆ ಪರಿಶುದ್ಧವಾದ ನೀರು ಅದು ಪರಿಶುದ್ಧತೆಯೊಂದಿಗೆ ಪರಿಶುದ್ಧರೊಂದಿಗೆ ಮಾತ್ರ ಅದು ನೆಲೆಸುತ್ತದೆ. அம்மையான கர்த்தருடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, ஆகவே தான் தானியேல் தன்னை சுத்திகரித்துக் கொண்டே இருந்தார். ಆದುದರಿಂದ ದಾನಿಯೇಲನು ತನ್ನನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಲೇ ಇದ್ದ. ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரிக்கிற ஒரு மனுஷனை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார்.
ಹುಡುಕ್கிறார். ಪ್ರತಿ ದಿನವೂ ತನ್ನನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಮನುಷ್ಯನನ್ನ ದೇವರು ಹುಡುಕುತ್ತಾನೆ. ஏதோ ஒரு நாள் சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல, ಯಾವುದೋ ಒಂದು ದಿವಸ ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಟ್ಟ ಜೀವಿತ ಅಲ್ಲ. ஏதோ ஒரு நாள் பாவ அறிக்கை செய்துவிட்டு அதன் பிறகு நான் பரிசுத்தவான் என்று எண்ணிக்கொள்ளுகிற வாழ்க்கை அல்ல. ಯಾವುದೋ ಒಂದು ದಿವಸ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟು ನಾನು ಪರಿಶುದ್ಧನೆಂಬುದಾಗಿ ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳುವ ಮನುಷ್ಯನಲ್ಲ. ஒவ்வொரு நாளும், ಒಂದೊಂದು ದಿನವೂ, ஒவ்வொரு நேரமும், ಒಂದೊಂದು ಹೊತ್ತು, ஒவ்வொரு ಸಮயமும் ಒಂದೊಂದು ಸಮಯವೂ கர்த்தரை தேடும்போதெல்லாம் ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕುವಾಗೆಲ್ಲ ஆண்டவரೇ, ದೇವರೇ, நான் பாவம் செய்திருப்பேன், ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದಿರಬಹುದು, பாவியா இருந்திருப்பேன். ನಾನು ಪಾಪಿಯಾಗಿದ್ದೇನೆ. பரிசுத்தவான யோபு சொல்லுகிறார், ಪರಿಶುದ್ಧನಾದ ಯೋಬನು ಹೇಳ್ತಾನೆ, ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள் என்று சொல்லி அவன் பலி செலுத்தி தேவனுக்கு முன்பதாக தொழுது கொண்டான். ಒಂದು ವೇಳೆ ನನ್ನ ಮಕ್ಕಳು ಪಾಪ ಮಾಡಿದ್ದಿರಬಹುದೆಂಬುದಾಗಿ ಆತನು ನೆನೆಸಿ ಯಜ್ಞವನ್ನು ಅರ್ಪಿಸಿ ದೇವರ ಮುಂದೆ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡುತ್ತಿದ್ದ. பிள்ளைகளுடைய பிறந்த நாள், ஜென்ம நாள் என்று சொன்னால் பிறந்த நாள், ಹುಟ್ಟಿದ ದಿವಸ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಜನ್ಮದಿನ. இந்த பிறந்த நாளில் ஒருவேளை அவர்கள் குடித்து வெறித்து ஒருவேளை சந்தோஷமாய் களியாட்டமாய் இருந்தபடியால் பாவம் செய்திருப்பார்கள் என்று எண்ணி, பாவம் செய்தார்கள் என்று சொல்லவில்லை, என்று எண்ணி அவன் தேவனுக்கு முன்பாக பலி செலுத்தினான் என்று எழுதியிருக்கிறார். ಅವರ ಮಕ್ಕಳು ತಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಸಮಾರಂಭವನ್ನ ಏರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ, ಅವರು ಒಂದು ವೇಳೆ ತಿನ್ನುವಾಗ, ಕುಡಿಯುವಾಗ, ಮಾತಾಡುವಾಗ ಎಲ್ಲಿ ಪಾಪ ಮಾಡಿದ್ದಿರಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿ, ಪಾಪ ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, ಪಾಪ ಮಾಡಿದಿರಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿ ಅವನ ಯಜ್ಞಗಳನ್ನು ಅರ್ಪಿಸುತ್ತಾನೆ. இப்படி ஒரு பரிசுத்தத்தை விரும்புகிற தேவனுடைய மனுஷன் யோபு. ಈ ರೀತಿಯಾಗಿ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಅಪೇಕ್ಷಿಸುವ ಮನುಷ್ಯನೇ ಯೋಬ. அந்த யோபை குறித்து தான் தேவனும் அருமையான சாட்சி கொடுத்தார். ಈ ಯೋಬನ ಕುರಿತಾಗಿ ದೇವರು ಉತ್ತಮವಾದ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நீ எப்படி வாழ்கிறாய், ஊழியம் செய்கிறாய் என்பது கணக்கு அல்ல. ನೀನು ಹೇಗೆ ಜೀವಿಸುತ್ತಿ, ಹೇಗೆ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿ ಎನ್ನುವಂಥದ್ದು ಲೆಕ್ಕವಲ್ಲ. எப்படி உன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுகிறாய் என்பதுதான் கணக்கு. ಹೇಗೆ ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳುತ್ತಿ ಎನ್ನುವಂಥದ್ದೇ ಲೆಕ್ಕಕ್ಕೆ ಬರುವಂತದ್ದು. எந்த புருஷனும் தன் மனைவியை அதிகமாய் நேசிப்பான். ಯಾವ ಹೆಂಡತಿಯನ್ನ ಅವನ ಗಂಡ ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ. நேசிப்பதற்கு தான் மனைவியை தேவன் கர்த்தர் தன்னுடைய புருஷனுக்கு கொடுக்கிறார். ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಗಂಡನಿಗೆ ಹೆಂಡತಿಯನ್ನಾಗಿ ದೇವರು ಹೆಂಡತಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அதே போலவே மனைவியும் புருஷனை நேசிக்க வேண்டும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸ್ತ್ರೀಯು ಪುರುಷನನ್ನ ಪ್ರೀತಿಸಬೇಕು. அப்படி நேசிக்கும் பொழுது அவள் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வாள். ಹೀಗೆ ಪ್ರೀತಿಸುವಾಗ ಅವರು ಪರಸ್ಪರ ತಮ್ಮ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಕಾದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நான் என் புருஷனுக்கு மாத்திரம் தான், ನಾನು ನನ್ನ ಗಂಡನಿಗೆ ಮಾತ್ರವೇ, என்னுடைய அழகு என் புருஷனுக்கு மாத்திரம் தான், ನನ್ನ ಸೌಂದರ್ಯ ನನ್ನ ಗಂಡನಿಗೆ ಮಾತ್ರವೇ, என்னுடைய சரீரம் என் புருஷனுக்கு மாத்திரம் தான், ನನ್ನ ಶರೀರ ನನ್ನ ಗಂಡನಿಗೆ ಮಾತ್ರವೇ, என்னுடைய அன்பு என் புருஷனுக்கு மாத்திரம் தான், ನನ್ನ ಪ್ರೀತಿ ನನ್ನ ಗಂಡನಿಗೆ ಮಾತ್ರವೇ, நான் கொடுக்கிற இன்பம் என் புருஷனுக்கு மாத்திரம் தான், ನಾನು ಕೊಡುವಂತ ನನ್ನ ಮಾಧುರ್ಯ ಅದು ನನ್ನ ಗಂಡನಿಗೆ பேசுகிற அன்பான வார்த்தைகள் என் புருஷனுக்கு மாத்திரம் தான், ನಾನು ಮಾತಾಡುವಂತ ಸವಿ ಮಾತು ನನ್ನ ಗಂಡನಿಗೆ ಮಾತ್ರವೇ. எந்த பொண்ணும் தன்னுடைய இருதயத்தில் விரும்புவாள், அதைத்தான் அவள் செய்ய துடிப்பாள், அவளே உத்தமி. ಯಾರು ಇದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಹೃದಯದಲ್ಲಿ ನಿಡಿತಾಳೋ ಅದನ್ನು ಮಾಡುತ್ತಾಳೋ ಆಕೆಯೇ ಉತ್ತಮಳು. அப்படிப்பட்ட ஸ்திரீயின் மேல் புருஷனும் அன்பா இருப்பான். ಅಂತಹ ಸ್ತ್ರೀಯ ಮೇಲೆ ಗಂಡನು ಬಹಳ ಪ್ರೀತಿಯಿಂದಿರುತ್ತಾನೆ. வேத வசனம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, நமக்கு அருமையான புருஷன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ನಮಗೆ ಬಹಳ ಉತ್ತಮನಾದ ಮೊದಲಿಂಗನ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் நம்முடைய அருமையான மணவாளன் என்று வேதம் சொல்லுகிறது. ಪರಿಶುದ್ಧ ದೇವರಾಗಿರುವಂತಹ ಕರ್ತನು ನಮಗೆ ಮೊದಲಿಂಗನೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದವು ನಮಗೆ. நாம் கன்னிகைகளாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. ನಾವು ಕನ್ಯರಾಗಿರಬೇಕೆಂದು ಸತ್ಯವೇದ ನಮಗೆ ತಿಳಿಸುತ್ತದೆ. சாதாரண கன்னிகைகள் அல்ல, கற்புள்ள கன்னிகைகளாய் இருக்க வேண்டும். ಸಾಧಾರಣವಾದ ಕನ್ಯೆಯರಲ್ಲ, ಕಳಂಕವಿಲ್ಲದಂತ ಕನ್ಯೆಯರು. தீர்க்கதரிசி என்று சொன்னால் தேவனோடு இசைந்திருக்கிறவன். ಪ್ರವಾದಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರೊಂದಿಗೆ ಅನ್ಯೂನ್ಯತೆಯಲ್ಲಿರುವವನು. தீர்க்கதரிசி என்று சொன்னால் தேவனுடைய இன்பத்திலே துன்பத்திலேயும் பங்கு பெற்றவன். ಪ್ರವಾದಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ ದೇವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿಯೂ ದೇವರ ವೇದನೆಯಲ್ಲಿಯೂ ಆತನ ಸಮಪಾಲನ ಹೊಂದಿರುವವನು. தேவன் அழுவார் என்றால் தீர்க்கதரிசி அழுவார். ದೇವರು ದುಃಖಪಟ್ಟರೆ ಪ್ರವಾದಿಯು ಅಳುತ್ತಾನೆ. தேவன் மகிழ்ச்சியா இருப்பான் என்றால் தீர்க்கதரிசி மகிழ்ச்சியா இருப்பான். ದೇವರು ಸಂತೋಷದಿಂದಿರುವಾಗ ಪ್ರವಾದಿಯು ಸಂತೋಷದಿಂದ ಇರುತ್ತಾನೆ. தேவன் சினம் கொண்டு எழுந்திருப்பான் என்றால் தீர்க்கதரிசி சீறி எழுந்திருப்பான். ದೇವರು ಕೋಪದಿಂದ ಎದ್ದೇಳುವಾಗ ಈತನು ರೋಷಗೊಂಡು ಎದ್ದೇಳುತ್ತಾನೆ. தேவனும் தீர்க்கதரிசியும் இணைந்திருப்பார்கள். பிரியமான ದೇವರು ಮತ್ತು ಪ್ರವಾದಿಯು ಇಬ್ಬರು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಬಹಳ ನಿಕಟವಾಗಿ ಅವರು ಇರುತ್ತಾರೆ. இதுதான் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை. ಇದುವೇ ಪ್ರವಾದಿಯ ಜೀವಿತ. ஊழியக்காரன் வேறு, ಸೇವಕನು ಬೇರೆ, ஓ அப்போஸ்தலன் வேறு, ಅಪೊಸ್ತಲನು ಬೇರೆ, ஓ சுவிசேஷகன் வேறு, ಸುವಾರ್ತಿಕನು ಬೇರೆ, தீர்க்கதரிசி வேறு. ಪ್ರವಾದಿಯು ಬೇರೆ. ஒரு தீர்க்கதரிசி, ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿ, Holy Spirit, thank you Lord. ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய பிள்ளையாய் தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு மனுஷனாய் மாத்திரமல்ல, தேவனோடு இணைத்திருக்கிற ஒரு அன்பு மனைவியாய் போல இருப்பான். ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿಯು ದೇವರೊಂದಿಗೆ ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿಯೂ ನಿಕಟ ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಪ್ರವಾದಿ ಮಾತ್ರವಲ್ಲ, ದೇವರೊಂದಿಗೆ ಅತಿ ಸಂಪರ್ಕದಲ್ಲಿರುವಂತಹ ಒಬ್ಬ ಹೆಂಡತಿಯ ಹಾಗೆಯೂ ಆತನಿದ್ದಾನೆ. ஓ இன்னைக்கு
கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தீர்க்கதரிசியா இருக்க வேண்டுமானால் உங்கள் இருதயம் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ತಿರುವಂತಹ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, ಈ ವಾಕ್ಯವನ್ನ ನೀವು ಕೇಳ್ತಿರುವ ಹಾಗೆ ನೀವು ಸಹ ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿಯ ಹಾಗೆ ದೇವರೊಂದಿಗೆ ಸೇರಿಕೊಳ್ಳಬೇಕು. ஒரு தீர்க்கதரிசி அதிக நேரம் மனுஷனோடு செலவிட மாட்டான். ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿ ಅಧಿಕ ಹೊತ್ತು ಮನುಷ್ಯನೊಂದಿಗೆ ಸಮಯ ಕಳೆಯುವುದಿಲ್ಲ. அவன் அதிக நேரம் தேவனோடு செலவிடுவான். ಆತನ ಅಧಿಕವಾದ ಸಮಯವನ್ನು ಆತನು ದೇವರೊಂದಿಗೆ ಕಳೆಯುತ್ತಾನೆ. தேவனோடு பேசத்தான் விரும்புவான். ಆತನು ಬಹಳಷ್ಟು ಸಮಯ ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲು ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. என் மனைவி அடிக்கடி என்னிடத்திலே சொல்லுவாள், ನನ್ನ ಹೆಂಡತಿ ಹಾಗಾಗ ನನ್ನ ಬಳಿ ಹೇಳುತ್ತಾಳೆ, பல நாட்கள் பல மணி நேரங்கள் நான் என் குடும்பத்தில் இருப்பதில்லை. ಅನೇಕ ಸಮಯ ಅನೇಕ ದಿವಸಗಳು ನಾನು ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿರುವುದಿಲ್ಲ. நான் இருக்கிற சில நேரமும் சில மணி நேரங்களும் ನಾನು ಮನೆಯಲ್ಲಿರುವಂತಹ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಕೆಲವು ತಾಸುಗಳು என் மனைவி வந்து என் அறையில் என்னுடைய அறையில உட்காருவாள். ನನ್ನ ಹೆಂಡತಿ ನನ್ನ ಕೊಠಡಿಯಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ. பல மணி நேரம் என்னோடு பேசுவாள். ಅನೇಕ ತಾಸು ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತಾಡುತ್ತಾಳೆ. வெளியே போக மாட்டாள். ಎಲ್ಲಿಗೂ ಹೋಗುವುದಿಲ್ಲ. என்னோடு பேசிக்கொண்டே இருப்பாள். ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತಾಡುತ್ತಲೇ ಇರ್ತಾಳೆ. அவருடைய இன்பம் துன்பம் சந்தோஷம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வாள். ಅವರ ಕಷ್ಟ ಸಂಗ ವೇದನೆ ದುಃಖ ಸಂತೋಷ ಎಲ್ಲವನ್ನ ಹೇಳಿಕೊಳ್ತಾಳೆ. ನಾನು விரும்பி கேட்டுக்கொண்டே இருப்பேன். ನಾನು ಎಲ್ಲವನ್ನ ಕೇಳಿಸಿಕೊಳ್ತಲೇ ಇರ್ತೇನೆ. இன்னும் பேசமா ಇನ್ನು ಮಾತಾಡಮ್ಮ. ஒரு குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்குமானால், ಒಂದು ಕುಟುಂಬ ಜೀವಿತ ಈ ರೀತಿ ಇದ್ದರೆ, கடவுளுக்கும் ஒரு தீர்க்கதரிசிக்கும் மடக்கில் இருக்கிற வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கு. ದೇವರಿಗೂ ಮತ್ತು ಪ್ರವಾದಿಗೂ ನಡುವಿರುವಂತಹ ಜೀವಿತವು ಹಾಗೆಯೇ. அவனுடைய கண்ணீரை தேவனிடத்தில் சொல்லுவான். ಅವನು ತನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನ ದೇವರ ಮುಂದೆ ಹೇಳುತ್ತಾನೆ. அவன் பாரத்தை தேவனிடத்திலே சொல்லுவான். அவனுடைய பாரத்தை, ಅವನ ಹೃದಯದ ಭಾರವನ್ನು ದೇವರ ಮುಂದೆ ಹೇಳ್ತಾನೆ. சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ஒரு தீர்க்கதரிசியினுடைய பாரம், ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿಯ ಭಾರ. ஏசாயா தீர்க்கதரிசியை நீங்கள் புத்தகத்தை வாசித்தால் ஒவ்வொரு பாரத்தை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கும். ஏசாಯ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥವನ್ನು ನೀವು ಓದಿದ್ರೆ ಒಂದೊಂದು ಭಾರದ ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟದೆ. தீர்க்கதரிசியின் வாழ்க்கை ஒரு பாரமான வாழ்க்கை. ಪ್ರವಾದಿಯ ಜೀವಿತ ಒಂದು ಭಾರವಾದ ಜೀವಿತ. கண்ணீரே அவனுக்கு அதிக நேரம் உணவாய் இருக்கும். ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಣ್ಣೀರೇ ಅವನಿಗೆ ಅಧಿಕವಾಗಿ ಆಹಾರವಾಗಿರುತ್ತದೆ. அந்த தீர்க்கதரிசியை தேவன் தெரிந்து கொள்ளும் பொழுது, ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿನ ದೇವರು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಾಗ அவனை தனக்காகவே தெரிந்து கொள்வார். ಅವನನ್ನು ತನಗಾಗಿ ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳ್ತೀರಾ? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரூத் புத்தகத்திலே, ರೂತಳ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ மாமியாகிய நகோமி, ಅವನ ಆಕೆಯ ಅತ್ತೆಯಾದ ನವೋಮಿ ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், ರೂತಳನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾಳೆ, என் அன்பு மருமகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ಮದುಮಗಳೇ, நீ இன்றைக்கு போவாசை போய் சந்திக்கும் பொழுது, ನೀನು ಈ ದಿನ ಬೋವಜನನ್ನ ಹೋಗಿ ಸಂಧಿಸುವಾಗ நான் சொல்லுகிறபடி செய். ನಾನು ಹೇಳುವಂತೆ ಮಾಡು. ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், ರೂತಳ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ ನೋಡಿದರೆ, நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்துக் கொண்ட பொழுது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்து போய் அவன் கால்களின் மேல் இருக்கிற மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள் என்று சொல்லி இந்த அருமையான மாமியார் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ರೂತಳ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3 ಮತ್ತು 4ನೇ ವಚನ ಹೀಗೆ ಹೇಳ್ತದೆ, ನೀನು ಸ್ನಾನ ಮಾಡಿ ತೈಲ ಹಚ್ಚಿಕೊಂಡು ಶ್ರೇಷ್ಠ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಉಟ್ಟು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗು. ಅವನು ಅನ್ನಪಾನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವವರೆಗೂ ಮರೆಯಾಗಿದ್ದು ಅವನು ಮಲಗಿದ್ದ ಸ್ಥಳವನ್ನು ಗೊತ್ತು ಮಾಡಿಕೊಂಡು ಹೋಗಿ ಅವನ ಕಾಲುಗಳ ಮೇಲಿನ ಹೊದಿಕೆಯನ್ನು ತೆಗೆದುಬಿಟ್ಟು ಅಲ್ಲೇ ಮಲಗಿಕೋ. ಆಮೇಲೆ ಮಾಡತಕ್ಕದ್ದನ್ನು ನಾನು ನಿನಗೆ ತಿಳಿಸುವೆ. இப்படிதான் ஒரு மனைவி புருஷனோடு இருக்க வேண்டும். ಹೀಗೆಯೇ ಒಬ್ಬ ಹೆಂಡತಿ ತನ್ನ ಗಂಡನೊಂದಿಗಿರಬೇಕು. அவள் குளித்து அவள் எண்ணெய் பூசி அவள் வஸ்திரங்களை உடுத்துகிறதை இங்கே வாசிக்கிறோம். ಇಲ್ಲಿ ಆಕೆ ಸ್ನಾನ ಮಾಡಿ ಒಳ್ಳೆಯ ವಸ್ತ್ರವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ತೈಲವನ್ನು ಹಚ್ಚಿಕೊಳ್ಳುವುದನ್ನು ಓದುತ್ತೇವೆ. ஒவ்வொரு நாளும் தன்னை சுத்திகரித்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்த அலங்காரத்தை ஒடுத்திக் கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைந்து தேவனோடு உருவாடுகிற அனுபவம் தான் தீர்க்கதரிசியின் அனுபவம். ಪ್ರತಿ ದಿನವೂ ತನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿಕೊಂಡು ಉತ್ತಮವಾದ ಪರಿಶುದ್ಧ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು ದೇವರ ಅಭಿಷೇಕದಿಂದ ತುಂಬಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಪ್ರತಿದಿನದ ಅನುಭವವೇ ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿಯ ಪ್ರತಿದಿನದ ಜೀವಿತವಾಗಿದೆ. இரண்டாவது வேதம் சொல்கிறது, ಎರಡನೇದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, தானியேல் புத்தகம் 1ஆம் அத்தியாயம் 8வது வசனத்தை வாசித்தால், ದಾನಿಯೇಲನ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನವನ್ನು ಓದಿದ್ರೆ, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தால் ஆகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் கணவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். ದಾನಿಯೇಲನು ತಾನು ರಾಜನ ಭೋಜನ ಪದಾರ್ಥಗಳನ್ನು ತಿಂದು ರಾಜನು ಕುಡಿಯುವ ದ್ರಾಕ್ಷರಸವನ್ನು ಕುಡಿದು ತನ್ನನ್ನು ಅಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಾರದೆಂದು ನಿಶ್ಚಯಿಸಿ ಕಂಚುಕಿಯ ಅಧ್ಯಕ್ಷನಿಗೆ ನಾನು ಅಶುದ್ಧನಾಗಲಾರೆ, ಕ್ಷಮಿಸು ಎಂದು ವಿಜ್ಞಾಪಿಸಿದ. இது தேவனுடைய
அருமையான ஒரு தேவனுக்கு முன்பாக ஒரு தீர்மானம் பிரியமானவர்களே. ಇದು ದೇವರ ಮನುಷ್ಯನ ಒಂದು ಉತ್ತಮವಾದ ತೀರ್ಮಾನವಾಗಿದೆ. எப்படி ஒரு தீர்மானம் பாருங்கள். ಈ ರೀತಿಯಾದ ತೀರ್ಮಾನವೇನ ಅವಶ್ಯ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, அவன் ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தான். ಆತನು ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ಮಾಡಿದ. என்ன தீர்மானம்? ಯಾವ ತೀರ್ಮಾನ? என்ன தீர்மானம்? ಯಾವ ತೀರ್ಮಾನ? அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தீர்மானம், என்னை தீட்டுப்படுத்த எந்த காரியத்தையும் நான் தொட மாட்டேன். ಆತನು ಮಾಡಿದ ತೀರ್ಮಾನ, ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಯಾವುದೋ ಅಶುದ್ಧವನ್ನ ನಾನು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ, எந்த காரியத்தையும் நான் புசிக்க மாட்டேன், ಅಶುದ್ಧವಾದ ಯಾವುದನ್ನು ನಾನು ತಿನ್ನುವುದಿಲ್ಲ. ஒன்னு தெரிஞ்சுக்குங்க, ಒಂದನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ರಿ, தீர்க்கதரிசி தீட்டுப்படக்கூடாது. ಪ್ರವಾದಿಯು ಆತನು ಅಶುದ್ಧನಾಗಬಾರದು. அநேகருக்கு இந்த ரகசியம் தெரிவதில்லை. ಅನೇಕರಿಗೆ ರಹಸ್ಯ ಗೊತ್ತಿಲ್ಲ. என் ஜனங்கள் எதனால சீர்கிட்டு போனார்கள்? ನನ್ನ ಜನರು ಯಾತಕ್ಕಾಗಿ ಅವರ ಅಂತ್ಯ ಮೀರಿ ಹೋದರು? வேதவசனத்தை அறியாததனாலே தான். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅರಿಯದೇ ಇರುವುದರಿಂದಲೇ. எல்லாரையும் தீர்க்கதரிசியாய் மாற்ற வேண்டும் என்றுதான் மோசே விரும்பினார். ಎಲ್ಲರೂ ಪ್ರವಾದಿಗಳಾಗಬೇಕೆಂದು ಮೋಶೆ ಅಪೇಕ್ಷಿಸಿದ. ஓ யோசுவாவே, நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிறாயோ? ஓ யெகோஷுவனே, நீ ನನಗೋಸ್ಕರ ವೈರಾಗ್ಯದಿಂದಿದ್ದೀಯೋ? பாளையத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தீர்க்கதரிசி சொன்னால் நான் சந்தோஷப்படுவேன் என்று மோசே யோசுவாவை பார்த்து சொன்னான். பாளையದಲ್ಲಿರುವಂತಹ ಅಷ್ಟೂ ಮಂದಿಯು ಪ್ರವಾದಿಯಾದರೆ ನಾನು ಸಂತೋಷ ಪಡುವೆನೆಂಬುದಾಗಿ ಮೋಶೆ ಹೇಳಿದ. தேவனுடைய மனுஷனாகிய மோசேயே இப்படி சொல்லுவாரானால் தேவனுடைய இருதயம் அப்படித்தான் இருக்கு. ದೇವರ ಮನುಷ್ಯನಾದ ಮೋಶೆಯೇ ಈ ಮಾತನ್ನು ಹೇಳುವುದಾದರೆ ದೇವರ ಹೃದಯವು ಹಾಗೆಯೇ. God wanted every one of you to say prophecy. ನೀವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಪ್ರವಾದಿಸಬೇಕೆಂಬುದೇ ದೇವರ ಇಷ್ಟ. Every one of you to be a prophet or prophetess for him. ನೀವು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಆತನಿಗೆ ಪ್ರವಾದಿ ಮತ್ತು ಪ್ರವಾದಿನಿ ಆಗಬೇಕು. ಆದರೆ இந்த தீர்க்க தரிசனம் என்பது ஒரு பெரிய கிருபை. ಈ ಪ್ರವಾದನೆ ಎನ್ನುವುದು ದೊಡ್ಡ ಕೃಪೆ, ஒரு மகிமையான வரம். ಇದು ಒಂದು ಮಹಿಮೆಯುಳ್ಳ ಒಂದು ವರ. புதை பொருள்களை வெளியே எடுத்து காண்பிக்கும். ಅದು ಆಂತರ್ಯದ ವಿಷಯಗಳನ್ನ ಹೊರಗೆ ತೆಗೆದು ತೋರಿಸುತ್ತದೆ. முதலானவைகளை வெளிப்படுத்திவிடும். ಅದು ರಹಸ್ಯವಾದವುಗಳನ್ನ ಪ್ರಕಟಿಸುತ್ತದೆ. தெரியாதவைகளை தெரிந்து கொள்ள முடியும். ತಿಳಿಯದೆ ಗೂಢಾರ್ಥವಾದದನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. எதிர்கால வாழ்க்கையை பார்க்கலாம், நிகழ்கால வாழ்க்கையை பார்க்கலாம், எதிர்கால வாழ்க்கையை பார்க்கலாம். ಹಿಂದಿನ ಸಂಗತಿಗಳನ್ನ, ಈಗಿನ ಸಂಗತಿಗಳನ್ನ, ಮುಂದಿನ ಸಂಗತಿಗಳನ್ನ ನೋಡಲು ಸಾಧ್ಯ. தேவனுடைய சன்னிதானத்துல போய் முழங்காலிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் அநேக சமயத்துல நம்முடைய ஞானத்தோடு அவருடைய ஞானத்தை இணைத்து விடுகிறார். ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಆತನೊಂದಿಗೆ ಸೇರಿಕೊಳ್ಳುವಾಗ ಆತನು ತನ್ನ ಜ್ಞಾನವನ್ನ ನಮ್ಮ ಜ್ಞಾನದಲ್ಲಿ ಸೇರಿಸಿ ಬಿಡುತ್ತಾನೆ. மகிமையான ஞானத்தோடு நம்முடைய ஞானம் ஒன்றி போகும்போது ಆತನ ಮಹಿಮೆಯುಳ್ಳ ಜ್ಞಾನವು ನಮ್ಮ ಜ್ಞಾನದೊಳಗೆ ಬರುವಾಗ அந்த காலத்தை நாம் பார்க்க முடியும். ನಾವು ಯಾವ ಕಾಲವನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯ. தேவன் ஒருவரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். ದೇವರೊಬ್ಬನೇ ಆದಿಯೂ ಅಂತ್ಯವೂ ಆಗಿದ್ದಾನೆ. உலகத்துல வேற எந்த ஊழியக்காரனும் மகிமையான தீர்க்கதரிசியும் அப்படி இருந்தது இல்லை. ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿರುವ ಯಾವ ದೇವರ ಸೇವಕನಾಗಲಿ ಪ್ರವಾದಿ ಆಗಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எல்லாரும் ಸ್ವಲ್ಪ நாட்கள் வாழ்ந்து மரித்து போய்விட்டார். ಎಲ್ಲರೂ ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಜೀವಿಸಿ ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾರೆ. ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆதாமನು 930 ವರ್ಷ ಜೀವಿಸಿದನೆಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ. இப்படி வாழ்ந்ததுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. மிஞ்சி 970 வருஷம் தான் அதிகமான வருஷம் வேத புத்தகத்துல. ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಅತ್ಯಧಿಕ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ 970 ವರ್ಷದ ಆಯುಷ್ಕಾಲ. அப்படி எப்படி மக்கள் கடந்த காலங்களை பேசுகிறார்கள்? ಹಾಗಾದ್ರೆ ಈಗಿನವರು ಹೇಗೆ ಹಿಂದಿನವುಗಳನ್ನ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ? எப்படி எசேக்கியேல் தீர்க்கதரிசி கடந்த காலத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். ಹೇಗೆ ಕೆಲವು ಪ್ರವಾದಿಗಳು ಹಿಂದಿನ ಕಾಲದ ಗತಕಾಲದ ಸಂಗತಿಗಳನ್ನು ಬರೆದಿದ್ದಾರೆ. யோவான் தன் வரப்போகிற முடிவு காலத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். ಹೇಗೆ ಯೋಹಾನನು ಬರಲಿರುವ ಮುಂದಿನ ಕಾಲವನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡಿದ. ಹಿಂದಿನ ಕಾಲத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். ಮುಂದೆ ನಡೆಯುವಂತ ಸಂಗತಿಗಳನ್ನು ಬರೆದಿದ್ದಾನೆ. எப்படி? ಹೇಗೆ? அதுதான் தேவனுடைய ஞானத்தோடு நம்முடைய ஞானம் இணைக்கப்படும். ಆದ್ದರಿಂದ ಹಾಗೆ ದೇವರ ಜ್ಞಾನದೊಂದಿಗೆ ನಮ್ಮ ಜ್ಞಾನವನ್ನು ಸೇರಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ஆதியில் இருக்கிற தேவன் சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். ನಮ್ಮ ಅತ್ಯುನ್ನತನಾದ ದೇವರು ಸಕಲವನ್ನು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. God is not created. ದೇವರು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟವನಲ್ಲ, நம்ம தான் சிருஷ்டிக்கப்பட்டது. ನಾವು ಮಾತ್ರ ಸೃಷ್ಟಿಗಳು. ஆகவே தேவன் எல்லாவற்றுக்கும் முன்னாலே இருக்கிறார். ಆದ್ದರಿಂದ ಎಲ್ಲಾ ಸಂಗತಿಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲವುಗಳಲ್ಲಿ ಆತನಿದ್ದಾನೆ. எல்லாவற்றுக்கும் கடைசியாகவும் தேவன் இருக்கிறார். ಎಲ್ಲದಕ್ಕೂ ಆರಂಭವಾಗಿಯೂ ಅಂತ್ಯವಾಗಿಯೂ ಆತನಿದ್ದಾನೆ. ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னால் ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ தேவனோடு இணைக்கிறான். ಅವನು ದೇವರೊಂದಿಗೆ ಸೇರಿಕೊಳ್ಳುವ. தேவனுடைய கண்களை போல அவன் கண்கள் மாறிவிடும். ದೇವರ ಕಣ್ಣಿನ ಹಾಗೆ ಅವನ ಕಣ್ಣುಗಳು ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. காதுகள் தேவனுடைய காதுகளை போல கேட்கும். ಅವನ ಕಿವಿಯು ದೇವರ ಕಿವಿಯ ಹಾಗೆ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ஞானம் தேவனுடைய ஞானத்தை போல் செயல்படும். ಅವನ ಜ್ಞಾನವು ದೇವರ ಜ್ಞಾನದ ಹಾಗೆ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತದೆ. அவன் தேவன் பார்க்கிறதை போல கடந்த காலத்தை, நிகழ்காலத்தை, எதிர்காலத்தை பார்க்க முடிகிறது. ಆದುದರಿಂದ ಆತನು ಗತಕಾಲವನ್ನ, ವರ್ತಮಾನವನ್ನ, ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲವನ್ನ ದೇವರು ನೋಡುವ ಹಾಗೆ ನೋಡಲು ಸಾಧ್ಯ. சில சமயத்திலே தீர்க்க தரிசனம் தன்னாலே ஒரு பேசுவார்கள். ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಪ್ರವಾದಿಗಳು ತಾವಾಗಿಯೇ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. சில சமயத்திலே தீர்க்கதரிசிகள் பார்த்து பேசுவார்கள். ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಪ್ರವಾದಿಗಳು ನೋಡಿ
பேசுகிறது தான் தேவன் கொடுக்கிற அந்த வெளிப்பாடு. ನೋಡಿ ಮಾತನಾಡುವುದೇ ದೇವರು ಕೊಡುವಂತ ಪ್ರಕಟಣೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனமான அந்த மகிமையான அந்த வரம் உனக்குள்ளே வைக்கப்படும். ಈ ಮಹಿಮೆಯುಳ್ಳ ವರವಾಗಿರುವಂತಹ ಪ್ರವಾದನೆ ವರವು ನಿನ್ನೊಳಗೆ ಇಡಲ್ಪಡುತ್ತದೆ. தீர்க்கதரிசிகளாய் பிறந்தவர்களும் உண்டு, ಪ್ರವಾದಿಗಳಾಗಿ ಹುಟ್ಟಿದವರು ಇದ್ದಾರೆ, தீர்க்கதரிசிகளாய் ஏற்படுத்தப்பட்டவர்களும் உண்டு, ಪ್ರವಾದಿಗಳಾಗಿ ಏರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟವರು ಇದ್ದಾರೆ, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களும் உண்டு, ಪ್ರವಾದನೆ ಹೇಳುವವರು ಇದ್ದಾರೆ. இங்கே எதுவா இருந்தாலும், ಇಲ್ಲಿ ಯಾವುದೇ ಇದ್ರೂ ಸರಿ, யார் ஒருவனுடைய சரீரம் தீட்டுப்படாமல் பரிசுத்தமாய் காத்துக் கொள்கிறானோ அவனுக்குள் தான் இந்த பரிசுத்த தேவனுடைய ஆவி வாசம் பண்ணும். ಆದರೆ ಯಾರು ಪರಿಶುದ್ಧತೆಯೊಂದಿಗೆ ತನ್ನ ಜೀವಿತವನ್ನ ಕಾದುಕೊಳ್ಳುತ್ತಾನೋ ಆತನೊಳಗೆ ಪರಿಶುದ್ಧ ದೇವರುಗಳ ಆತ್ಮ ನೆಲೆಸುತ್ತದೆ. வேதம் சொல்கிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, அவன் பரிசுத்தாவிலே நிறைந்து தீர்க்க தரிசனம் உரைத்தான். ಅವನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಭರಿತನಾಗಿ ಪ್ರವಾದಿಸಿದ. அவன் பரிசுத்தாவிலே நிறைந்து தரிசனம் கண்டான். ಆತನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಭರಿತನಾಗಿ ದರ್ಶನಗಳನ್ನು ಕಂಡ. அவன் பரிசுத்தாவிலே நிறைந்து பார்த்து தீர்க்க தரிசனத்தை உரைத்தான். ಆತನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಭರಿತನಾಗಿ ಆತನು ದೃಷ್ಟಿಸಿ ಮಾತನಾಡಿದ. அவன் பரிசுத்தாவிலே நிறைந்து அவன் ஞான திருஷ்டி அடைந்தான். ಆತನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಭರಿತನಾಗಿ ಜ್ಞಾನ ದೃಷ್ಟಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡ. சில சமயத்தில் இந்த அபிஷேகம் இறங்குறது உண்டு, சில சமயத்தில் இறங்காமல் போகிறது உண்டு. ಕೆಲವೊಮ್ಮೆ ಪರಿಶುದ್ಧ ಅಭಿಷೇಕವು ಇಳಿಯುವುದು ಉಂಟು, ಅದು ಇಳಿಯದೇ ಇರುವುದು ಉಂಟು. அநேக சமயத்தில் ஏன் இறங்காமல் போகிறது என்றால் நம்முடைய சரீரம் தீட்டுப்படுமானால் அது வருவதில்லை. ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಆ ಅಭಿಷೇಕ ಅದು ಇಳಿಯದೆ ಕಾರ್ಯ ಮಾಡದಿರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಅದು ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತಹ ಅಶುದ್ಧತೆ ನಿಮಿತ್ತ ಅದು ಕಾರ್ಯ ಸಾಧಿಸುವುದಿಲ್ಲ. ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, யோபு ஒரு மகிமையான தீர்க்கதரிசி. ಯೋಬನು ಒಬ್ಬ ಮಹಿಮೆಯುಳ್ಳ ஒருவேளை வேதத்திலே தீர்க்கதரிசி என்று போடப்படாமல் இருந்தாலும், ಒಂದು ವೇಳೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅವನನ್ನ ಪ್ರವಾದಿ ಎಂಬುದಾಗಿ ಬರೆದೇ ಹೋದರು, அவர் ஒரு மகிமையான தீர்க்கதரிசி. ಅವನು ಮಹಿಮೆಯುಳ್ಳ ಪ್ರವಾದಿ. வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால், ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಿ ನೋಡಿದರೆ, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே வருகிறார், எப்படி பூமி உருண்டையா இருக்கிறது, பூமியின் மேல் தேவன் வீற்றிருக்கிறார், எல்லாத்தையும் எழுதி வைத்திருக்கிறார். ಆತನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಗೆ ಬರುತ್ತಾನೆ, ಭೂಮಿಯ ಆಕಾರವೇನು, ದೇವರು ಎಲ್ಲಿದ್ದಾನೆ, ಎಲ್ಲಾ ಸಂಗತಿಗಳನ್ನು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾನೆ. தேவன் வரப்போகிறதையும் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் என்பதையும் அவர் சொன்னார். ಕರ್ತನು ಬರಲಿರುವುದನ್ನ ಮತ್ತು ಅನ್ಯ ಕಣ್ಣುಗಳಲ್ಲ ನನ್ನ ಕಣ್ಣುಗಳೇ ಅದನ್ನು ಕಾಣುತ್ತವೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆದಿದ್ದಾನೆ. இந்த யோபு என்ன சொல்லுகிறார் பாருங்க. ಇಲ್ಲಿ ಯೋಬನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ ನೋಡಿರಿ, ನಾನು என்னுடைய கண்கள் மேல் ನನ್ನ ಕಣ್ಣುಗಳೊಂದಿಗೆ உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. யோபு 31:1 அப்படி சொல்லுகிறது. ಯೋಬ 31:1 ಹಾಗೆ ಹೇಳುತ್ತದೆ, ஒரு கண்ணிகையின் மேல் நான் நினைப்பாயிருப்பது எப்படி, ನಾನೊಬ್ಬ ಯುವತಿಯ ಮೇಲೆ ಹೇಗೆ ಕಣ್ಣು ಹಾಕಲಿ. அப்படியானால் ಹಾಗೆಂದರೆ உன் மனைவியை விட்டு வேறு ஒரு பெண்ணை நாம் கண்ணில இச்சையோடு பார்த்தால் இந்த சரீரம் தீட்டுப்பட்டு போய்விடும். ಅವನು ತನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಒಂದು ಹೆಣ್ಣನ್ನ ಆತನು ತಪ್ಪಾದ ದೃಷ್ಟಿಯಿಂದ ನೋಡಿದರೆ ಅವನು ತನ್ನ ಶುದ್ಧತೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. யோபு அதை அறிந்து வைத்திருந்தார் பாருங்கள். ಯೋಬನು ಅದನ್ನು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದ ನೋಡಿರಿ. இது அறியாமல் தான் நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் தீர்க்க தரிசனத்தை மாற்றி சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். ಇದನ್ನು ಅರಿಯದೇ ಇರುವುದರಿಂದಲೇ ಅನೇಕ ಪ್ರವಾದಿಗಳು ಪ್ರವಾದ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಬೇರೆ ಸಂಗತಿಗಳನ್ನ ನುಡಿಯುತ್ತಿದ್ದಾರೆ. ಯಾಕಂದರೆ நம்முடைய கண்கள் ಅವರ ಕಣ್ಣುಗಳು நம்முடைய கண்கள் தவறு செய்யும் போது ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ತಪ್ಪು ಮಾಡುವಾಗ சரீரம் முழுசும் இருட்டாய் மாறிவிடுகிறது. ನಮ್ಮ ಶರೀರವು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅದು ಕತ್ತಲಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. ಸತ್ಯವೇದ கண்ணானது ನಿನ್ನ ಕಣ್ಣೆನ್ನುವಂಥದ್ದು சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, ನಿನ್ನ ಶರೀರಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದೆ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 22 சரீரத்துக்கு விளக்கு, ಕಣ್ಣು ಶರೀರಕ್ಕೆ ದೀಪವಾಗಿದೆ. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். ನಿನ್ನ ಕಣ್ಣು ನೆಟ್ಟಗಿದ್ದರೆ ನಿನ್ನ ದೇಹವೆಲ್ಲ ಬೆಳಕಾಗಿದೆ. கண் கெட்டதா இருந்தால், ನಿನ್ನ ಕಣ್ಣು ಕೆಟ್ಟದಾಗಿದ್ದರೆ உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ನಿನ್ನ ಶರೀರವು ದೇಹವೆಲ್ಲ ಅದು ಕತ್ತಲಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. இருளாயிருச்சுன்னா ನಿನ್ನ ಶರೀರ ಕತ್ತಲಾದರೆ பரிசுத்த தேவனுடைய ஆவி வாசம் பண்ணாது, ಪರಿಶುದ್ಧ ದೇವರ ಆತ್ಮ ಅಲ್ಲಿ ವಾಸಿಸುವುದಿಲ್ಲ. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள யார் வாசம் பண்ணுவா? ನಿನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಯಾರು ವಾಸಿಸ್ತಾರೆ? அந்த ஆவியானவருக்கு பதிலாக அசுத்த ஆத்மா தான் வாசம் பண்ணும். ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಗೆ ಬದಲಾಗಿ ಅಶುದ್ಧ ಆತ್ಮವು ಜೀವಿಸುತ್ತದೆ. அது நமக்குள்ளே இருந்து தவறான தீர்க்க தரிசனங்களை உரைத்துவிடும். ಅದು ನಮ್ಮೊಳಗೆ ಇದ್ದು ತಪ್ಪಾದ ಪ್ರವಾದನೆಯನ್ನ ಹೊರತರುತ್ತದೆ. இப்படிதான் தீர்க்கதரிசிகள் பெயரை கெடுத்துக் கொள்கிறார். ಹೀಗೆ ಪ್ರವಾದಿಗಳು ತಮ್ಮ ಹೆಸರನ್ನ ಕೆಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆகவே தேவனுடைய மனுஷன் என்ன செய்ய வேண்டும்? ಆದುದರಿಂದ ದೇವರ ಮನುಷ್ಯನು ಏನು ಮಾಡಬೇಕು? தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ತನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧನನ್ನಾಗಿ ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕು. வாயிலிருந்து புறப்படுகிறது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். ತನ್ನ ಬಾಯಿಂದ ಹೊರಟು ಬರುವಂತದ್ದು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನ ಅಶುದ್ಧಪಡಿಸುತ್ತದೆ. ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, வாயை பரிசுத்தமாய் காத்துக்கோ, ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಕಾದುಕೋ. மத்தேயு 15ஆம் அதிகாரம் ಮತ್ತಾಯ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 18ஆம் வசனத்தை வாசித்தால், 18ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ
ಓದಿದ್ರೆ வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ಆದರೆ ಬಾಯೊಳಗಿಂದ ಹೊರಡುವಂತವುಗಳು ಮನುಷ್ಯನೊಳಗಿಂದ ಬರುತ್ತವೆ, ಇವೇ ಮನುಷ್ಯನನ್ನು ಹೊಲೆ ಮಾಡುವವು. எப்படியெனில் ಹೀಗೆ இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்திவிடும். 18-19 ವಚನ ಹೇಗೆಂದರೆ 19 ಮನುಷ್ಯನೊಳಗಿಂದ ಕೆಟ್ಟ ಆಲೋಚನೆಗಳು, ಕೊಲೆ, ಹಾದರ, ಸುಳ್ಳುಗಾರಿಕೆ, ಕಳ್ಳತನ, ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿ, ಬೈಗಳು ಹೊರಟು ಬರುತ್ತವೆ, ಮನುಷ್ಯನನ್ನು ಕೆಡಿಸುವಂತಗಳು ಇವೆ. இப்படிப்பட்ட தீட்டை விட்டு நாம் விலக வேண்டும். ಈ ರೀತಿಯಾದ ಕೆಟ್ಟ ಅಶುದ್ಧತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಹೊರಬರಬೇಕು. இந்த தீட்டு உள்ளே இருக்கும்போது தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ண மாட்டார். ಈ ಅಶುದ್ಧತೆ ಒಳಗಿರುವಾಗ ದೇವರ ಆತ್ಮನು ಒಳಗೆ ವಾಸಿಸುವುದಿಲ್ಲ. வீட்டுல போய் இந்த வசனத்தெல்லாம் எழுதி எழுதி மனசுல வச்சு எழுதி வைக்கணும். ನೀವು ಈ ಸಂಗತಿಗಳನ್ನ ಓದಿ ಅದನ್ನ ಬರೆದು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಅದನ್ನ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. எங்கிருந்து வருது? இருதயத்திலிருந்து வாய் வழியா தீட்டான வார்த்தைகள் வந்துடுது. ಹೃದಯದೊಳಗಿಂದ ಬಾಯಿಂದ ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳು ಹೊರಟು ಬರುತ್ತದೆ. ಮುಂದಿನ ವಸನ ಸೊನ್ನೆ ಕಣ್ಣುக்குள்ளிருந்து உள்ள போயிடுது. ಇದಕ್ಕಿಂತ ಹಿಂದಿನ ಸಂಗತಿಯಲ್ಲಿ ಕಣ್ಣಿನಿಂದ ಅದು ಒಳಗೆ ಹೋಗ್ತದೆ, தீட்டுப்படுத்துது, ಅದು ಅಶುದ್ಧಪಡಿಸುತ್ತದೆ. இது உள்ளத்திலிருந்து வெளியே வரும்போது தீட்டுப்படுத்துது. ಇದು ಒಳಗಿಂದ ಹೊರಗೆ ಬರುವಾಗಲೂ ಅಶುದ್ಧವಾಗ್ತದೆ. ஒரு மனுஷனை நம்ம தவறா பேசிடும் பொழுது, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಕುರಿತು ತಪ್ಪಾಗಿ ಮಾತಾಡುವಾಗ நம்முடைய இருதயம் தீட்டுப்பட்டு போயிடுது. ನಮ್ಮ ಹೃದಯ ಅದು ಅಶುದ್ಧವಾಗುತ್ತದೆ. அங்க தீர்க்க தரிசனம் செயல்பட முடியாது. ಅಲ್ಲಿ ಪ್ರವಾದನೆ ಕಾರ್ಯ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஒரு காராயம் குடிக்கும் பொழுது, ಸಾರಾಯಿ ಕುಡಿಯುವಾಗ, சிகரெட் குடிக்கும் பொழுது, ಸಿಗರೆಟ್ ಕುಡಿಯುವಾಗ, தவறான காட்சிகளை டெலிவிஷன்ல பார்க்கும் பொழுது, ತಪ್ಪಾದ ನೋಟಗಳನ್ನ ಟಿವಿಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, ஒரு தவறான இச்சைக்குரிய சம்பவங்களை, படங்களை அல்லது ஒரு புகைப்படத்தை பார்க்கும் பொழுது, ಮತ್ತು ತಪ್ಪಾದ ಸಂಗತಿಗಳನ್ನ, ಅಶ್ಲೀಲ ದೃಶ್ಯಗಳನ್ನ ನಮ್ಮ ಕಣ್ಣಿನಿಂದ ನೋಡುವಾಗ, நம்முடைய இச்சையை தூண்டக்கூடிய சில புத்தகங்களை பார்க்கும் பொழுது, ನಮ್ಮನ್ನ ದುಷ್ಪ್ರೇರಣೆಗೆ ಒಳಪಡಿಸುವಂತಹ ಪುಸ್ತಕಗಳನ್ನ ಓದುವಾಗ, நியூஸ் பேப்பர்ல போடப்பட்டிருக்கிறதான சில போட்டோக்கள், சில படத்துக்குரிய சினிமாக்குரிய அட்வர்டைஸ்மெண்ட்ல கவர்ச்சியான வஸ்திரங்களை அணிந்திருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கும்போது அரையம் திட்டப்பட்டு விடும். ನಾವು ನ್ಯೂಸ್ ಪೇಪರ್ಗಳನ್ನ ಓದುವಾಗ ಅಲ್ಲಿ ಚಲನಚಿತ್ರ ಮತ್ತು ಇತರ ಜಾಹೀರಾತುಗಳಲ್ಲಿ ಅಶ್ಲೀಲ ಚಿತ್ರಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಸಂಗತಿಗಳು ಇರುವುದಾದರೆ ಕೂಡಲೇ ಅದನ್ನು ನಮ್ಮ ಮನಸ್ಸಿಂದ ನಾವು ಅದನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಬೇಕು. நீ கர்த்தருடைய பிள்ளைதான், ನೀನು ದೇವರ ಮಗುವೇ, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைதான், ನೀನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರೇ, தேவ சபையில் இருக்கிற பிள்ளைதான், ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಮಗುವೇ, தேவனை நேசிக்கிற பிள்ளைதான், ದೇವರು ಪ್ರೀತಿಸುವಂತ ಮಗುವೇ, ஜெபம் செய்கிற பிள்ளைதான், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಮಗುವೇ, வேதத்தை வாசிக்கிற பிள்ளைதான், ದೇವರ ವಾಕ್ಯನ ಓದುವ ಮಗುವೇ, அபிஷேகம் பெற்றிருக்கிற பிள்ளைதான், ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿರುವಂತ ಮಗು. ஆனாலும் தீட்டுப்பட்டு போவாயானா, ಆದರೂ ಅಶುದ್ಧತೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ உனக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் அசைவாட முடியாது. ನಿನ್ನೊಳಗೆ ದೇವರ ಆತ್ಮನು ಚಲಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அப்படி அசைவாட முடியாவிட்டால், ಹೀಗೆ ಆತ್ಮ ಚಲಿಸಲು ಆಗದೆ ಹೋದರೆ ஒரு தீர்க்கதரிசியா இருக்க முடியாது. ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿಯಾಗಿ ಇರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. மூன்றாவது, ಮತ್ತು ಮೂರನೇದಾಗಿ தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தால், ದಾನಿಯೇಲ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನವನ್ನು ಓದಿದರೆ, ஜெபம் பண்ணின ஒரு மனுஷன் ಆತನು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಮನುಷ್ಯ ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபம், ಒಂದು ದಿನಕ್ಕೆ 3 ಸಾರಿ ಪ್ರಾರ್ಥನೆ, ஒரு வேளை ஜெபம் பண்றவங்க உண்டு, 1 ಸಾರಿ ಪ್ರಾರ್ಥನೆ 5 ಮಾಡುವುದಿದ್ದಾರೆ, நிமிஷம் ஜெபம் பண்றவங்க உண்டு. 5 ನಿಮಿಷ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனால் தானியேல் அப்படி இல்லை. ಆದ್ರೆ ದಾನಿಯೇಲ ಹಾಗಲ್ಲ. He is determined to pray 3 times a day. ಆತನು ದಿನಕ್ಕೆ 3 ಅವರ್ತಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕೆಂಬುದು ನಿರ್ಧರಿಸಿದ. ಹಾಗಿದ್ದರೆ அதிகமா தேவனோடு நெருக்கமா இருக்கும் பொழுது, ಅಧಿಕವಾಗಿ ದೇವರ ಒಂದಿಗೆ ಸಂಪರ್ಕ ಬೆಳೆಸುವಾಗ, உனக்கு சொல்லாம தேவன் யாருக்கும் சொல்ல மாட்டான். ನಿನಗೆ ಹೇಳದ ದೇವರು ಯಾರಿಗೂ ಹೇಳುವುದಿಲ್ಲ. தேவன் ஏதோ ஒன்று செய்யணும்னு உனக்கு தீர்மானம் பண்ணிட்டான். ದೇವರು ಯಾವುದನ್ನೋ ಮಾಡಬೇಕೆಂದು ತೀರ್ಮಾನಿಸಿದರೆ, சபையில இருக்கிற ஒரு விசுவாசியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டான். ನಿನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತಹ ವಿಶ್ವಾಸನ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕೆಂದು ತೀರ್ಮಾನಿಸಿದರೆ, சபையில இருக்கிற ஒரு விசுவாசியை கர்த்தர் பரலோகத்துக்கு அழைத்துக் கொண்டு போகணும்னு அல்லது மறிக்கணும்னு தீர்மானிச்சுட்டான். ಮತ್ತು ನಿನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತಹ ವಿಶ್ವಾಸನ ದೇವರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಕರೆಕೊಂಡು ಹೋಗಬೇಕೆಂದು ತೀರ್ಮಾನಿಸಿದರೆ, ஏதோ ஒரு சகோதரனை சகோதரிய தேவன் ஒரு திருமணத்திலேயோ ஒரு குழந்தையோ கொடுக்கணும்னு நினைச்சிட்டா உனக்கு முதல் சொல்லி விடுவா. ನಿನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತಹ ಸದಸ್ಯರಲ್ಲಿ ಸಹೋದರಿ ಅಥವಾ ಸಹೋದರನಿಗೆ ಮದುವೆ ಆಗಬೇಕು ಅಥವಾ ಮಕ್ಕಳಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ತೀರ್ಮಾನಿಸಿದರೆ ನಿನಗೆ ಹೇಳಿಯೇ ಮಾಡುತ್ತಾನೆ. அவர்கள் நான் கர்ப்பவதியா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நீ போன் பண்ணி என்ன கர்ப்பவதியா இருக்கியா அப்படி கேட்பேன். ಅವರು ನಾವೀಗ ಗರ್ಭ ಧರಿಸಿದ್ದೇವೆ, ನಾನು ಗರ್ಭ ಧರಿಸಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ಮೊದಲೇ ನೀವೇ ಫೋನ್ ಮಾಡಿ ನೀನೀಗ ಗರ್ಭಿಣಿಯಾಗಿದೆಯೇ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಲು ಸಾಧ್ಯ. சொன்னார் மரியாதை பார்த்து, நீ எலிசபெத் கிட்ட போ, அப்பொழுது அவள் கர்ப்பவதியா இருக்கிறாள், கிளம்பியவா ஆனா கர்த்தர் சொல்றார் நீ போ. ದೇವರು ಮರಿಯನ ಸಂಗಡ ಮಾತನಾಡುವಾಗ ದೇವದೂತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಿನ್ನ ಸಂಬಂಧಿ ಆದಂತ ಯಜಬೇಳಲು ಆಕೆ ಮುದುಕಿ ಆದರೂ ಆಕೆ ಗರ್ಭ ಧರಿಸಿದಾಳೆ, 3 ತಿಂಗಳು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸುತ್ತಾನೆ. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ சொல்லுங்க. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹalleluya ஹalleluya ಹೇಳ್ರಿ. ஹalleluya ஹalleluya. நான் குறுக்க சொல்லிடுறேன், இதுக்கு மேல லேட் பண்ண மாட்டேன். ನಾನು ಇನ್ನು ವೇಗವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ, ತಡ ಮಾಡುವುದಿಲ್ಲ. நாலாவது 4ನೇದಾಗಿ 9:2 ದಾನಿಯೇಲ 3:2
சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, தானியேலுக்கு சும்மா இருந்த நேரம் சும்மா இருக்க பிடிக்காது. ದಾನಿಯೇಲನಿಗೆ ಸುಮ್ಮನೆ ಇರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தானியேல் எருசலேமில் வாழ்க்கை நிறைவேற்றி எகிப்து வரும் சென்றான். எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களினால் அறிந்து கொண்டான். ದಾನಿಯೇಲ 9:2, ಕ್ಷಮಿಸಿ ನಾನು 3 ಎಂದು ಹೇಳಿದೆ. ಆ ವರ್ಷದಲ್ಲಿ ದಾನಿಯೇಲನಾದ ನಾನು ಶಾಸ್ತ್ರಗಳನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ ಯೆಹೋವನು ಪ್ರವಾದಿಯಾದ ಯೆರೆಮೀಯನಿಗೆ ದಯಪಾಲಿಸಿದ ವಾಕ್ಯಾನುಸಾರ ಯೆರೂಸಲೇಮ್ ಹಾಳು ಬಿದ್ದಿರಬೇಕಾದ ಪೂರ್ಣಕಾಲದ ವರ್ಷಗಳು 70 ಎಂದು ತಿಳಿದು. அவர் பாருங்க, வேத புஸ்தகத்தை அல்லது அந்த காலத்துல வேத புஸ்தகம் இல்லை. தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம், ஆகாயின் புத்தகம், நியாயாதிபதிகளின் புத்தகம், இப்படி என்று ராஜாக்களின் புத்தகம், நாளாகம புத்தகம் என்று புத்தகங்கள் வேதத்தில் இணைக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்தது. இந்த புஸ்தகங்களை அவர் தியானித்தார், வாசித்தார் என்று எழுதியிருக்கிறது. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕೈಲಿರುವ ಹಾಗೆ ಸತ್ಯವೇದವು ಇರಲಿಲ್ಲ. ಈ ಪುಸ್ತಕಗಳು ಬಿಡಿ ಬಿಡಿ ಭಾಗವಾಗಿತ್ತು. ಆಗ ಆತ ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳ ಪುಸ್ತಕ, ಯೆರೆಮೀಯ ಪುಸ್ತಕ, ಹೀಗೆ ಈ ಬಿಡಿ ಭಾಗವನ್ನು ತನ್ನೊಳಗೆ ಇಟ್ಟುಕೊಂಡು ಆತನ ಅವುಗಳನ್ನ ಓದಿ ಅದನ್ನ ಅಭ್ಯಾಸ ಮಾಡುತ್ತಿದ್ದ. தீர்க்கதரிசனுடைய வாய் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்கும். ಪ್ರವಾದಿಯ ಬಾಯಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. ಎಲ್ಲ தெரிஞ்சுக்குங்க, ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳ್ರಿ. இது யாருடைய வார்த்தை? ಇದು ಯಾರ ಮಾತು? யாருடைய வார்த்தை? ಯಾರ ಮಾತುಗಳು? தேவனுடைய வார்த்தை. ಇದು ದೇವರ ಮಾತು. தீர்க்கதரிசி சொல்றதெல்லாம் யாருடைய வார்த்தையை சொல்றாங்க? ಹಾಗಾದ್ರೆ ಪ್ರವಾದಿ ಹೇಳುವಂತ ಮಾತುಗಳೆಲ್ಲ ಯಾರ ಮಾತುಗಳು? வார்த்தையை தான் சொல்றாங்க. ಆತ ಅವರ ಸತ್ಯವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. இதோடு வாழ்க்கை ஒன்றி போக தியானிக்க உன்னை கொண்டுதான் கர்த்தர் பேசுவார். ಅವರು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುತ್ತಾ ಧ್ಯಾನಿಸ್ತಾ ಇರುವಾಗ ಅವನನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ ದೇವರು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪ್ರಕಟಿಸ್ತಾನೆ. மணிக்கணக்காய் வாசிக்கணும், ತಾಸುಗಟ್ಟಲೆ ಓದಬೇಕು, போட்டு வாசிக்கணும். ನಾವು ಬಹಳ ಪ್ರಯಾಸಪಟ್ಟು ಓದಬೇಕು. நான் அதிகமா என்னுடைய அனுபவங்களை சொல்லுகிறதில்லை. ನಾನು ಅಧಿಕವಾಗಿ ನನ್ನ ಅನುಭವಗಳನ್ನ ಹೇಳುವುದಿಲ್ಲ. நான் அறிந்த காலம் சென்ற தேவனுடைய மனுஷன், ஊழியக்காரன், மகிமையான தீர்க்கதரிசி, அப்போஸ்தலன், அன்பின் அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுகிற சகோதரர் டிஜிஎஸ் தினகரனை நான் நன்றாய் அறிவேன். ಆದ್ರೆ ನಾನು ಯಾರೊಂದಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡಿದನು ಅಲ್ಲಿ ದೇವರ ಸೇವಕರು, ಪ್ರವಾದಿಯು, ಅಪೋಸ್ತಲರು, ಪ್ರೀತಿಯ ಅಪೋಸ್ತಲಾದಂತ ದೇವರ ಸೇವಕರಾಗಿದ್ದಂತ ಡಾಕ್ಟರ್ ಡಿಜಿಎಸ್ ದಿನಕರನ್ ಕುರಿತಾಗಿ ನಾನು ಅಧಿಕವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நடந்ததை என் கண்கள் பார்த்திருக்கிறேன். ಅವರ ಬಾಯಿಂದ ಹೊರಟು ಬಂದ ಪ್ರತಿಯೊಂದು ಪ್ರವಾದನೆ ಮಾತುಗಳು ನೆರವೇರಿದನ್ನು ನನ್ನ ಕಣ್ಣುಗಳಿಂದ ಹಾಗೆಯೇ ಕಂಡಿದ್ದೇನೆ. அவருடைய வாய் திறந்து பிரசங்கம் பண்ணினால் நூற்றுக்கணக்கான வேத வசனங்களை மனப்பாடமாய் சொல்லுவார். ಅವರು ಬಾಯಿ ತೆರೆದು ಪ್ರಸಂಗಿಸುವಾಗ 100 ಗಟ್ಟಲೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹಾಗೆ ಬಾಯ್ಪಾಠವಾಗಿ ಅವರು ಹೇಳುತ್ತಿದ್ದರು. ஏறக்குறைய வேத புத்தகம் முக்காவாசியாத ஒரு மனசுக்குள்ள இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ನಾನು ನೆನೆಸ್ತೇನೆ, ಒಂದು ವೇಳೆ ಸತ್ಯವೇದದ ಮುಕ್ಕಾಲು ಭಾಗ ಅವರ ಮನಸ್ಸಿನೊಳಗೆ ಹಾಗೆ ಅದು ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇತ್ತೆಂದು ನಂಬುತ್ತೇನೆ. ಅದು ಜ್ಞಾಪಕವಾಗಿ ಇತ್ತು. வசனம் மாத்திரம் இல்ல, எந்த அதிகாரம் எந்த வசனமும் மனப்பாடமாக சொல்லுவாரு. ವಾಕ್ಯವು ಮಾತ್ರವಲ್ಲ, ಯಾವ ಪುಸ್ತಕ, ಯಾವ ಅಧ್ಯಾಯ, ವಚನ ಎಂಬುದನ್ನು ಅವರು ಬಾಯ್ಪಾಠವಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ರು. இப்படி அறிந்த ஒரு மனுஷன், ಹೀಗೆ ತಿಳಿದಂತ ದೇವರ ಮನುಷ್ಯ இருக்கிற நேரத்துல நான் பார்த்திருக்கேன். ಅವರು ಸುಮ್ಮನಿರುವಾಗ ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. வேத புஸ்தகத்தை திறந்து வச்சு வாசிக்கிட்டே இருப்பார். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ತೆರೆದಿಟ್ಟುಕೊಂಡು ಓದುತ್ತಲೇ ಇರುತ್ತಾರೆ. புருஷ மனைவிக்கு அடிக்கடி போட்டி வரும். ಆ ಗಂಡ ಹೆಂಡತಿಗೆ ಆಗ ಗಜಗಳು ಬರ್ತದೆ. அவருக்கும் அவர் மனைவிக்கும். ಅವರಿಗೂ ಅವರ ಹೆಂಡತಿಗೂ என்ன போட்டி தெரியுமா? ಏನ್ ಜಗಳ ಗೊತ್ತಾ? வேத புஸ்தகத்தை யார் அதிகமா வாசிக்கிறது என்ற போட்டி தான். ಸತ್ಯವೇದವರು ಯಾರು ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಓದಿದ್ದಾರೆ ಅನ್ನೋ ಜಗಳ. ಇವರ ಬಿಡ அந்த அம்மா தான் அதிகமா வேத புஸ்தகத்துல ஞானம் கொண்டவர்கள். ಇವರಿಗಿಂತ ಅಧಿಕವಾಗಿ ಅವರೇ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅಧಿಕ ತಿಳುವಳಿಕೆ ಇದ್ದವರು. தெரியாத வசனத்தை அவங்களுக்கு போன் பண்ணி இது எங்களுக்கு மாட்டிக்குதுன்னு கேட்பாரு. ಇವರಿಗೆ ಗೊತ್ತಿರದ ವಚನವನ್ನ ಅವರು ತಮ್ಮ ಹೆಂಡತಿಗೆ ಫೋನ್ ಕರೆ ಮಾಡಿ ಇದು ಎಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಿದ್ರು. இன்னைக்கு கர்த்தர் அவர்களை வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்துகிறார். ಈ ದಿನ ದೇವರವರನ್ನ ಬಹಳ ಮಹಿಮೆಯಿಂದ ಉಪಯೋಗಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. சகோதரி ஸ்டெல்லா தினகரனை தேவன் மகிமையா உபயோகப்படுத்துகிறார். ಸಹೋದರಿ ಸ್ಟೆಲ್ಲಾ ದಿನಕರನ್ ಅವರನ್ನ ದೇವರು ಮಹಿಮೆಯಿಂದ ಉಪಯೋಗಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ಯಾಕೆ? வேத புஸ்தகம் உள்ளே இருக்குது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೃದಯದಲ್ಲಿದೆ. இது தேவ புஸ்தகம். ಇದು ದೇವರ ವಾಕ್ಯ. இது உள்ளே இருந்துச்சுன்னா பொக்கிஷம் உள்ளே இருக்குதுன்னா, ಇದು ಒಳಗಿದ್ದರೆ ಬೊಕ್ಕಸವೇ ಒಳಗಿದೆ. இதை எடுத்துன்னு போய் தலைமையில வச்சு அடிக்க வேண்டாம். ಇದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ತಲೆ ಮೇಲೆ ಹೊಡೆಯುವ ಅವಶ್ಯವಿಲ್ಲ. பிசாசு தலைமையில இதை வச்சா போகாது. ದೆವ್ವದ ತಲೆ ಮೇಲೆ ಇದನ್ನು ಹಿಟ್ಟರೆ ಹೋಗುದಿಲ್ಲ. இது உள்ளத்துல வச்சுடு. ಇದನ್ನ ಒಳಗೆ ಇಟ್ಟುಕೋ. இந்த ஒளி உன் சரீரம் முழுவதிலும் பிரகாசிக்கும். ಇದರ ಬೆಳಕು ನಿನ್ನ ಶರೀರ ಪೂರ್ತಿ ಪ್ರಕಾಶಿಸುತ್ತದೆ. ஒன்ன பார்த்தாலே ஓடும். ಸೈತಾನ ನಿನ್ನ ನೋಡಿದರೆ ಓಡುತ್ತವೆ. எதனால? ಯಾತಕ್ಕಾಗಿ? இதுக்குள்ள இருக்கிற மகிமையின் ஒளி உனக்குள்ள இந்த பிரகாಶ. ಏಕೆಂದರೆ ಇದರಲ್ಲಿರುವಂತಹ ಮಹಿಮೆಯ ಬೆಳಕು ನಿನ್ನೊಳಗಿಂದ ಈಗ ಪ್ರಜ್ವಲಿಸುತ್ತದೆ. இந்த புத்தகத்தை அதிகமாக வாசி. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಓದ್ರಿ. அதுக்கு கேப்பே கொடுக்காதீங்க. ಅದನ್ನ ಯಾರ ಕೈಗೂ ಕೊಡಬೇಡ್ರಿ. எனக்கு தெரிஞ்சு நான் கர்த்தருக்குள்ளே வந்த பிறகு மகிமையான அபிஷேகம் என்னை நிரப்பின பிறகு
ನನಗೆ ಗೊತ್ತಿರುವ ಹಾಗೆ ನಾನು ಸೇವೆಗೆ ಬಂದ ಮೇಲೆ ನನ್ನ ಮಹಿಮೆಯ ಅಭಿಷೇಕನ ತುಂಬಿಕೊಂಡ ಮೇಲೆ இதுக்கு நான் CLA கொடுக்கல, ಇದಕ್ಕೆ ನಾನು ರಜೆಯನ್ನೇ ಕೊಡಲಿಲ್ಲ, இதுக்கு நான் மெடிக்கல் லீவே கொடுக்கல, ಇದಕ್ಕೆ ನಾನು ಮೆಡಿಕಲ್ ಲೀವ್ ಕೊಡಲೇ ಇಲ್ಲ, இதுக்கு நான் earn லீவே கொடுக்கல, ಇದಕ್ಕೆ ನಾನು ಬೇರೆ ಯಾವ ರೀತಿ ರಜೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಒಂದು ದಿವಸವೂ ಕೊಡಲಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿ. அதனாலதான் நாளுக்கு நாள் ஊழியம் மேல ஊழியம், வாசல் மேல வாசல் எனக்கு கர்த்தர் திறந்து கொடுத்து கொண்டே. ಆದುದರಿಂದ ದಿನಕ್ಕೆ ದಿನಕ್ಕೆ ನನಗೆ ಸೇವೆಯು ಮತ್ತು ಸೇವೆ ಬಾಗಿಲುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತಲೇ ಇದೆ. இன்னைக்கு ಈ ದಿನ ಅನೇಕರು எனக்கு ஊழியம் கிடைக்குமா, ನನಗೆ ಸೇವೆ ಇರ್ತದಾ, என்ன கூப்பிடுவீங்களா, ನನ್ನನ್ನು ಕರೆಯುತ್ತೀರಾ, என்ன ஊழியத்துக்கு கூப்பிடுங்க, ನನ್ನನ್ನು ಸೇವೆಗೆ ಕರೆಯಿರಿ, நான் கூட நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், ನಾನು ಸಹ ಒಳ್ಳೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತೇನೆ அப்படின்னு சொல்றது நான் காதால கேட்டு ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದನ್ನು ನಾನು ಕಿವಿಯಾರ ಕೇಳಿಸಿದ್ದೇನೆ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಆಗಲಿ. இன்ன வரைக்கும் ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ஒரு நாள் கூட ಒಂದು ದಿವಸ ಸಹ யாரிடத்திலையும் போய் என்ன ஊழியத்துக்கு கூப்பிடுங்கன்னு சொன்னதில்லை, இனியும் சாவர வரைக்கும் சொல்ல மாட்டேன். ನನ್ನ ಸೇವೆಗೆ ಕರೆಯಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಿಲ್ಲ, ಸಾಯುವ ತನಕನೂ ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஏன் சொல்லுங்க? ಯಾಕೆ ಹೇಳ್ರಿ? அழைத்தவர் உண்மையில்லவர், ನನ್ನನ್ನು ಕರೆದವನು ನಂಬಿಕಸ್ತನು. வேதம் சொல்லுகிறது, தானியேலின் புத்தகம் ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, ದಾನಿಯೇಲನ ಪುಸ್ತಕ 6வது அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 4ம் வசனத்தை 4ನೇ ವಚನವನ್ನು ಓದಿದ್ರೆ வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳ್ತದೆ ನೋಡಿರಿ. Oh wonderful Jesus, I thank you. ಅದ್ಭುತನಾದ ಯೇಸುವೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. I'm talking about the life of Daniel, why the Spirit of God resided in him. ಪ್ರವಾದಿಯಾದ ದಾನಿಯೇಲನಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮವು ಯಾಕೆ ವಾಸವಾಗಿತ್ತು ಎನ್ನುವುದನ್ನ ನಾನೀಗ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. நீங்களும் அப்படியே இருந்தால் அப்படித்தான் செய்வார். ನೀವು ಹಾಗೇ ಇದ್ದರೆ ಆತನು ಹಾಗೆಯೇ ಮಾಡುತ್ತಾನೆ. ஏன் வேத புஸ்தகத்தில் இவர்களை பற்றி எழுதி இருக்கிறது? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇವರ ಕುರಿತಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟದೆ? இவர்களை திருஷ்டாந்தகமாக நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். ಇವರನ್ನ ದೃಷ್ಟಾಂತವನ್ನಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. திருஷ்டாந்தகம் சொன்னா மாடல்ஸ். ದೃಷ್ಟಾಂತ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಮಾದರಿ. God has placed them as models for us. ಈ ದೇವರು ಇವರನ್ನ ನಮಗೆ ಮಾದರಿಯಾಗಿ ನಮ್ಮ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. So இத சொல்லிட்டு நான் அவன் மேல இருந்த ಅಭಿಷೇಕத்தை அப்படி 1 2 3 ಆಮೆನ್ போட்டுருவேன். ಓಕೆವಾ? ನಾನು ಇದೊಂದನ್ನ ಹೇಳಿ ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಈ ಒಂದು ಅಭಿಷೇಕಕ್ಕಾಗಿ ನಾನು ಆಮೆನ್ ಹೇಳುತ್ತೇನೆ. ಏನು சொல்லுது? ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, ದಾನಿಯೇಲ 6:4 ದಾನಿಯೇಲ 6:4 4ನೇ ವಚನ கடைசி பகுதி வாசித்தால் ಕೊನೆಯ ಭಾಗವನ್ನು ಓದಿದರೆ, அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் ಕಾಣಪಡವಿಲ್ಲ. ಅವನು ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿದ್ದರೆ ಅವನಲ್ಲಿ ತಪ್ಪನ್ನು ತೋರಿಸಿದ್ದಕ್ಕೂ ಯಾರಿಗಲೂ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. முதலாவது பாவத்தை அறிக்கை செய்த மனுஷன், ಮೊಟ್ಟ ಮೊದಲಾಗಿ ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿದ ಮನುಷ್ಯ, இரண்டாவது தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி தீர்மானித்து வாழ்ந்தவர், ಎರಡನೇದಾಗಿ ತನ್ನನ್ನು ಅಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಾರದೆಂದು ತೀರ್ಮಾನಿಸಿದ ಮನುಷ್ಯ, மூன்றாவது நன்றாய் ஜெபம் பண்ணின ஒரு மனுஷன், ಮೂರನೇದಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಮನುಷ್ಯ, நாலாவது வேத வசனத்தை ஆராய்ந்து தியானம் பண்ணின மனுஷன், ನಾಲ್ಕನೇದಾಗಿ ಸತ್ಯವೇದವನ್ನ ಓದಿ ಧ್ಯಾನಿಸುವ ಮನುಷ್ಯ, ಕೊನೆಯದಾಗಿ ஒரு உண்மையுள்ள மனுஷன். ಅವನು ನಂಬಿಕಸ್ಥನಾದ ಮನುಷ್ಯ. ஒரு உண்மையுள்ள மனுஷனை தான் கர்த்தர் தேடுகிறார். ಯಥಾರ್ಥನಾದ ಮನುಷ್ಯನನ್ನ ನಂಬಿಕಸ್ಥನಾದ ದೇವರು ಹುಡುಕುತ್ತಾನೆ. எல்லாத்திலும் உண்மை, ಎಲ್ಲವುಗಳಲ್ಲಿ ನಂಬಿಕಸ್ತಿಕೆ. பணத்துல குறிப்பா உண்மையா இருக்கணும். ಹಣಕಾಸಿನಲ್ಲಿ ಆತನು ನಂಬಿಕಸ್ಥನು. பண விஷயத்துல ரொம்ப உண்மையா இருக்கணும். ಆ ಹಣಕಾಸಿನ ವಿಷಯದಲ್ಲಿ ಬಹಳ ನಂಬಿಕಸ್ತಿಕೆ ಇರಬೇಕು. முதலாவது உலக வேலையில நம்மளை கர்த்தர் வச்சு அங்க உண்மையா இருக்கிறோமான்னு பார்த்துதான் ஊழிய வேலைக்கு கூப்பிடுவாரு. ಮೊಟ್ಟ ಮೊದಲದಾಗಿ ಲೋಕ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಯಾವುದಾದ್ರೂ ಜವಾಬ್ದಾರಿಯಲ್ಲಿ ಇರಿಸಿ ಅಲ್ಲಿ ನಾವು ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿರುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ ನಂತರ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಸೇವೆಗೆ ಕರೆಯುತ್ತಾನೆ. ஊழியம் சொன்னாலே பணம் வரும். ಸೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ ಹಣ ಬರುತ್ತದೆ. ஊழியம் செய்யும் போது பணம் கொடுப்பார்கள் ಮತ್ತು ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಹಣ ಕೊಡುತ್ತಾರೆ. முழு நேரம் மாத்திரமல்ல, பகுதி நேரத்திலையும் பணம் வந்து கொண்டு தான் இருக்கு. ಪೂರ್ಣಾವಧಿ ಸೇವೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, ಅಲ್ಪಾವಧಿ ಸೇವೆಯಲ್ಲಿಯೂ ಹಣ ಬರುತ್ತದೆ. ஆகவே அந்த காரியங்களிலே பணத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ಆದ್ದರಿಂದ ಹಣದ ವಿಷಯದಲ್ಲಿ ಬಹಳ ನಾವು ಗಂಭೀರವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ₹5 செலவு பண்ணாலும் அது உண்மையான கணக்கு இருக்கணும். ₹5 ಖರ್ಚು ಮಾಡಿದ್ರು ಅದಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ಲೆಕ್ಕ ಇಡಬೇಕು. நம்முடைய தேசத்துல ஒரு வெட்கக்கேடு என்று சொன்னால் நம்முடைய இன்கம் டாக்ஸ்ல எதனா கதை சொல்லணும்னு சொல்லி நம்ம ஆடிட்டர் சொல்லி கொடுப்பாங்க. ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ನಾಚಿಕೆಗೆ ಒಳಪಟ್ಟಂತ ವಿಷಯವೇನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಆಡಿಟರ್ಗೆ ಇನ್ಕಮ್ ಟ್ಯಾಕ್ಸ್ ನಲ್ಲಿ ಏನಾದರೂ ಏರ್ಪೇರು ಮಾಡಬೇಕೆಂದು ನಾವು ಒಂದು ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳಿಕೊಡ್ತೇವೆ. இந்த பணத்தை அப்படி கணக்கு காட்டுங்க, அந்த பணத்தை இப்படி கணக்கு ಕಾಟುಂಗன்னு சொல்லுவாங்க. ಈ ಹಣವನ್ನ ಅಲ್ಲಿ ಲೆಕ್ಕಕ್ಕೆ ತೋರಿಸಿ ಮತ್ತು ಆ ಹಣವನ್ನ ಇಲ್ಲಿ ಲೆಕ್ಕ ತೋರಿಸಿ ಅಂತ ಹೇಳ್ತೇವೆ. ನಮ್ಮ ಆಡಿಟರ್ಗೆ ಉண்மையா இருக்கிறோமோ இல்லையோ, ನಾವು ಆಡಿಟರ್ಗೆ ನಾವು ಯಥಾರ್ಥವಾಗಿದ್ದೇವೆ ಇಲ್ಲವೋ, கடவுளுக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். ಆದ್ರೆ ದೇವರ ಮುಂದೆ ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿರ್ರಿ. கர்த்தர் நம்மை பார்க்கிறார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. கர்த்தர் நம்மிடத்துல கணக்கு கேட்பார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು
ನೋಡಿ ಲೆಕ್ಕ ಕೇಳುತ್ತಾನೆ என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ಎಂಬುದನ್ನು ನಾವು ಅರ್ಥಕೊಂಡಿರಬೇಕು. இந்த உண்மையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ಈ ನಂಬಿಕಸ್ತಿಕೆಯನ್ನು ದೇವರು ನಮ್ಮಿಂದ ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ. தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது. ದಾವೀದನನ್ನ ಕುರಿತು ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ. 1 சாமுவேல் 15:28 1 ಸಮುವೇಲ 15:28 அவன் உம்மை பார்க்கலும் உண்மையுள்ள மனுஷன், ಆತನು ನಿನಗಿಂತಲೂ ನಂಬಿಕಸ್ಥನು, அவன் ஒரு உத்தமன் என்று எழுதியிருக்கிறார். ಅವನು ಉತ್ತಮನೆಂದು ಬರೆದಿದೆ. பாருங்க, ஒரு உண்மையுள்ளவனை கர்த்தர் தேடுகிறார். ದೇವರು ಒಬ್ಬ ನಂಬಿಕಸ್ಥನನ್ನ ದೇವರು ಹುಡುಕುತ್ತಾನೆ. எபிரேயர் 3:2 வாசித்தால் மோசே ஒரு உண்மையுள்ள மனுஷன் என்று எழுதி. ಇಬ್ರಿಯ 3:2 ಓದಿದರೆ ಮೋಶೆಯು ನಂಬಿಕಸ್ಥನೆಂದು ಬರೆದಿದೆ. 1 தீமோத்தேயு 1:15 வாசித்தால் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை உண்மையுள்ளவன் என்று சொல்லுகிறார். 1 ತಿಮೋಥೆ 1:15 ಓದಿದರೆ ಪೌಲನು ತನ್ನ ಕುರಿತಾಗಿ ನಾನು ನಂಬಿಕಸ್ಥನೆಂದು ಬರೆಯುತ್ತಾನೆ. உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தினார். ದೇವರು ನನ್ನನ್ನು ನಂಬಿಕಸ್ಥನೆಂಬುದಾಗಿ ತಿಳಿದು ನನ್ನನ್ನು ಸೇವೆಗೆ ಆರಿಸಿಕೊಂಡ. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சின்ன தங்கச்சி, தம்பி, வாலிப பையனே, வாலிப பெண்ணே, பெரியவர்களே, மனுஷனே, கன்னிகையே, ஸ்திரீயே, அப்பா, அம்மா, நீங்கள் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? உண்மையான வாழ்க்கை. ನನ್ನನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ತಿರುವಂತ ಸಣ್ಣ ತಮ್ಮ ತಂಗಿ, ಯವನಸ್ಥ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, ತಂದೆ ತಾಯಿಗಳೇ, ಹಿರಿಯರೇ, ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೆ ನಾನು ಹೇಳುವಂತದ್ದು, ದೇವರು ನಮ್ಮಿಂದ ಅಪೇಕ್ಷಿಸುವಂತದ್ದು ನಂಬಿಕಸ್ತಿಕೆ. எங்கே தேவன் வாசம் பண்ணுவார்? ಎಲ್ಲಿ ದೇವರು ವಾಸಿಸ್ತಾನೆ? எங்கே தேவன் உண்மையை பார்க்கிறாரோ அங்கே அவர் வாசம் பண்ணுவார். ಎಲ್ಲಿ ದೇವರು ಯಥಾರ್ಥತೆಯನ್ನು ನಂಬಿಕಸ್ತಿಕೆಯನ್ನು ಕಾಣುತ್ತಾನೋ ಅಲ್ಲಿ ಆತನು ವಾಸಿಸುತ್ತಾನೆ. கூட்டத்தில் பேசும்போது தேவன் எங்கே உலாவுகிறார் என்று சொன்ன ಮೊಟ್ಟ ಮೊದಲ ದಿನದ ಕೂಟದಲ್ಲಿ ದೇವರು ಎಲ್ಲಿ ಚಲಿಸ್ತಾನೆ ಎಂದು ಹೇಳಿದೆ. தேவன் உண்மையுள்ள ஸ்தலத்தில் உலாவுகிறார். ದೇವರು ಪರಿಶುದ್ಧವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ವಾಸಿಸುತ್ತಾನೆ. ஒரு வாழ்க்கையில் அவர் உலாவுகிறார். ಆತನ ಯಥಾರ್ಥವಂತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಚಲಿಸುತ್ತಾನೆ. எல்லாத்திலையும் உண்மை, ಎಲ್ಲವುಗಳಲ್ಲಿ ನಂಬಿಕಸ್ತಿಕೆ. ಸಂಬಳದಲ್ಲಿ ಉண்மை, ಸಂಬಳದಲ್ಲಿ ನಂಬಿಕಸ್ತಿಕೆ. சில பேர் லேட்டா போயிட்டு கரெக்டா வந்து கையெழுத்து போடுவாங்க. ಕೆಲವರು ತಡವಾಗಿ ಹೋಗಿ ಸರಿಯಾಗಿ ಬಂದರೆಂಬುದಾಗಿ ಹಾಜರಾತಿ ಹಾಕುತ್ತಾರೆ. வேலைக்கே வராம வேலைக்கு வந்ததாக கணக்கு போடுவாங்க. ಕೆಲಸಕ್ಕೆ ಬಾರದೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಬಂದರೆಂಬುದಾಗಿ ಹಾಜರಾತಿ ತೋರಿಸುತ್ತಾರೆ. போய் சொல்லிட்டு ಲೀವ್ எடுத்துட்டு ஊழியத்துக்கு போவாங்க. ಸುಳ್ಳು ಹೇಳಿ ರಜಾ ಹಾಕಿ ಸೇವೆಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. இதெல்லாம் செய்யாதீங்க. ಇದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಬೇಡ್ರಿ. லீவ்னா லீவ் போட்டுட்டு போங்க. ರಜೆ ಇದ್ರೆ ರಜೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ರಿ. ಸಿಕ್ ಲೀವ್ போட்டுட்டு நீங்க போய் பிரசங்கம் பண்ணீங்கன்னா அந்த பிரசங்கத்துல ஒரு ஆத்மா கூட ರಕ್ಷಿಸப்படாது. ನೀವು ಸಿಕ್ ಲೀವ್ ಹಾಕಿ ಹೋಗಿ ಸೇವೆ ಮಾಡಿದ್ರೆ ನೀವು ಅಲ್ಲಿ ಒಂದು ಆತ್ಮವನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ನೋ ಬೈಬಲ್ ಸೇಯಿಂಗ್, ನಾಟ್ ಮೋಹನ್ ಸಿಂಗ್. ಸತ್ಯವೇದ ನಾನು ಮೋಹನ್ ಸಿಂಗ್ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ஆசீர்வாதம் என்ன? ಪರಿಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದ ಎಂದರೆ ಏನು? தேவனுடைய கிருபை வரங்கள் உங்களுக்குள்ளே செயல்படும். ದೇವರ ಕೃಪೆಯ ವರಗಳು ಅವರ ಮೇಲೆ ಬರ್ತದೆ. பணம் தான் ஆசீர்வாதமா? ಹಣವೇ ಆಶೀರ್ವಾದವೇ? கார் தான் ஆசீர்வாதமா? ಕಾರ್ ಮಾತ್ರ ಆಶೀರ್ವಾದವೇ? சொந்த வீடு தான் ஆசீர்வாதம்? ಸ್ವಂತ ಮನೆ ಆಶೀರ್ವಾದವೇ? இல்ல இல்ல ಇಲ್ಲ ಇಲ್ಲ. பரலோகமும் நம்மை ஆசீர்வதிக்கும். ಪರಲೋಕವು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತದೆ. பூலோகத்திலேயும் ஆசீர்வதிக்கப்படும். ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುತ್ತೆ. இதுதான் பரிபூர்ண ஆசீர்வாதம். ಇದುವೇ ಪರಿಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದ. இன்னைக்கு நிறைய பணம் வச்சிருக்காங்க. ಇದನ್ನ ಅನೇಕರು ಹಣ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா மக்கள் இல்ல. ಆದರೆ ಮಕ್ಕಳಿಲ್ಲ. சாப்பிடுறதுக்கு ஆள் இல்ல. ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಜನರಿಲ್ಲ. எனக்கு தெரியும், ஒரு வயசான தம்பதியார் என்கிட்ட வந்து அழுதா. ಒಬ್ಬ ವೃದ್ಧ ದಂಪತಿಗಳು ಬಂದು ನನ್ನ ಬಳಿ ಅತ್ತರು. எங்களுக்கு இல்லாதது ஒண்ணுமே இல்ல. ನಮಗೆ ಇಲ್ಲದಿರುವಂತದ್ದು ಏನೂ ಇಲ್ಲ. எல்லாம் இருக்குது பிரதர். ಎಲ್ಲವೂ ಇದೆ. நிறைய கொழுத்த பணம். ಎಲ್ಲವೂ ನಮಗೆ ಯಥೇಚ್ಛವಾಗಿದೆ. எங்க பேரை சொல்றதுக்கு ஒரு பிள்ளை இல்ல. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಹೆಸರು ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಒಂದು ಮಗು ಇದೆ. ஆசீர்வாதம் வேணுமா? ಆಶೀರ್ವಾದ ಬೇಕಾ? பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணுமா? ದೇವರಿಂದ ತುಂಬಿದ ಆಶೀರ್ವಾದ ಬೇಕಾ? உண்மையாயிருங்கள், தேவன் ஆசீர்வாதத்தை மாறி கொடுப்பான். ಯಥಾರ್ಥವಾಗಿರಲಿ, ದೇವರು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಮಾಚಿ ಕೊಡುತ್ತಾರೆ. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை மாத்திக்கொள்ளுங்க. ಈ ದಿನ ನಿಮ್ಮ ಜೀವಿತನ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. அடிக்கடி சொல்றது, ನಾನು ಆಗಾಗ ಹೇಳುವಂತದ್ದು, சின்ன சின்ன காரியத்துல கூட உண்மையா இருங்க. ಸಣ್ಣ ಸಣ್ಣ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಯಥಾರ್ಥರಾಗಿರ್ರಿ. ரேஷன் கார்டுல கூட உண்மையா இருங்க. ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ ನಲ್ಲಿ ಯಥಾರ್ಥರಾಗಿರ್ರಿ. கேஸ் இணைப்புல கூட உண்மையா இருங்க. ಗ್ಯಾಸ್ ಸಿಲಿಂಡರ್ ನಲ್ಲಿ ನೀವು ಯಥಾರ್ಥರಾಗಿರ್ರಿ. கேஸ் சிலிண்டர் இல்லைன்னு சொல்லிட்டு கிருஷ்ணால் வாங்கிட்டு ನಾವು ಗ್ಯಾಸ್ ಸಿಲಿಂಡರ್ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಸೀಮೆಣ್ಣೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. வருமானம் கம்மிதான் சொல்லிட்டு சர்க்கரையை வாங்கிறாதீங்க. ನಿಮಗೆ ಆದಾಯ ಕಡಿಮೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಸಕ್ಕರೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. செத்து போன தகப்பன், தாய், பாத்தா, பாட்டி பேரை இன்னும் வச்சுட்டு ரேஷன் கார்டுல வச்சுட்டு நீங்க ஆசீர்வாதத்தை வாங்கிறாதீங்க. ಸತ್ತು ಹೋದ ತಂದೆ ತಾಯಿ ಅಜ್ಜ ಅಜ್ಜಿಯ ಹೆಸರನ್ನ ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ ನಲ್ಲಿ ಇಟ್ಟು ಈಗಲೂ ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ರೇಷನ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಡ್ರಿ. ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕಾದ ಜೀವಿತ ಹೇಗಿರಬೇಕು? எல்லாம் மாறி கரெக்டா இருக்கும். ಎಲ್ಲವೂ ಮಾರ್ಪಟ್ಟು ಅದು ಸರಿಯಾಗಿರಬೇಕು. அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். ಅವನು ಮಾತ್ರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವ. அவன் வாழ்க்கையில தான் கர்த்தர் இருப்பார். ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾತ್ರ ದೇವರು ಇರುತ್ತಾನೆ. வீட்டுல தான் இயேசு உலாவுவார். ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಚಲಿಸುತ್ತಾನೆ. எங்க வீட்டுல 2 கேஸ் கனெக்ஷன். ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ 2 ಗ್ಯಾಸ್ ಕನೆಕ್ಷನ್. எனக்கு
1+1. ನನಗೆ 1+1. என் மனைவி பேர்ல ஒரு கேஸ். ನನ್ನ ಹೆಂಡತಿ ಹೆಸರಲ್ಲಿ ಒಂದು ಗ್ಯಾಸ್. பணம் கொடுத்துதான் அவங்க சும்மா வந்துட்டேன். ಹಣ ಕೊಟ್ಟು ತೆಗೆದುಕೊಳ್ತೇವೆ, ಸುಮ್ಮನಲ್ಲ. அது வாங்கி 23 வருஷம் ஆச்சு என் மனைவிக்கு. ಅದನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು 23 ವರ್ಷವಾಯಿತು. நான் வாங்கி 30 வருஷத்துக்கு மேல. ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡು 30 ವರ್ಷವಾಯಿತು. இப்ப கவர்மெண்ட் ஒரு ரூல் போட்டிருக்காங்க. ಈಗ ಸರ್ಕಾರದ ಒಂದು ಕಾನೂನು ಬಂದಿದೆ. என்ன ரூல்? ಏನು ಅದು? ஒரு கனெக்ஷன் தான் ஒரு வீட்டுக்கு. ಒಂದು ಮನೆಗೆ ಒಂದು ಕನೆಕ್ಷನ್ ಅಷ್ಟೇ, இன்னொரு கனெக்ஷன் கிடையாது. ಇನ್ನೊಂದು ಕನೆಕ್ಷನ್ ಇಲ್ಲ. இப்ப எனக்கு மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க, ಆಗ ನನಗೆ ಎಲ್ಲರೂ அவன் கிடக்குறான் பிரதர், ಅವನು ಹೇಳ್ತಾನೆ ಬ್ರದರ್, அதெல்லாம் கண்டுக்காதீங்க, ನೀವು ಅದನ್ನ ಕಂಡುಕೊಳ್ಬೇಡಿ. இதுக்கு ஒண்ணு கொடுங்க, அதுக்கு ஒண்ணு கொடுங்க, சரியா போயிடும். ಇದಕ್ಕೊಂದು ಕೊಡ್ರಿ, ಇದಕ್ಕೊಂದು ಕೊಟ್ರೆ ಸರಿ ಆಗ್ತದೆ. அது சரிதான், ಅದು ಸರಿನೇ. கர்த்தர்கிட்ட போய் என்ன சொல்லுங்க? ಕರ್ತನ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಏನು ಹೇಳ್ತೀರಿ? ஒண்ணு தான் கொடுத்துருக்கேன், ನಾನೀಗ ಒಂದನ್ನು ಹಿಂದೆ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, ಇನ್ನೊಂದು ಸರೆಂಡರ್ பண்ணல, ಇನ್ನೊಂದನ್ನ ಮಾಡಲಿಲ್ಲ, ஆனா அதை வாங்கவும் இல்லை, ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಇಲ್ಲ. ஏன்னா என்கிட்ட பணம் கொடுத்து வாங்கினாலும் அந்த சில்லறை என்கிட்ட இருக்கட்டும்னு வச்சுட்டேன். ಅದು ಹಣ ಕೊಟ್ಟು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದ್ರಿಂದ ಅದು ಇಲ್ಲೇ ಬಿಟ್ಟೆ. போலி ரசீது கொடுக்கல, ನಾನು ಸುಳ್ಳು ರಸೀದಿ ಕೊಡಲಿಲ್ಲ. ஒருவேளை அரசாங்கம் திட்டத்தை மாத்தி திருப்பியும் ஒரு வீட்டுக்கு 2 கனெக்ஷன் சொன்னா அதை கொடுத்து வாங்கிக்குவேன். ತಿರುಗಿ ಸರ್ಕಾರವು ತನ್ನ ಕಾನೂನನ್ನು ಬದಲಾಯಿಸಿ ಒಂದವನಿಗೆ 2 ಕನೆಕ್ಷನ್ ಕೊಡಬಹುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದನ್ನು ಮುಂದುವರಿಸ್ತೇನೆ. இல்லன்னா பணம் கொடுத்து வெளியில வாங்கிக்குவேன், ಇಲ್ಲವೆಂದ್ರೆ ಹಣ ಕೊಟ್ಟು ಹೊರಗಿನಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ತೇನೆ, அவ்வளவுதான். ಅಷ್ಟೇ. ஒரு சின்ன கேஸுக்காக எவ்வளவு பெரிய மகிமையான பொக்கிஷத்தை இழந்து போயிட முடியும்? ಒಂದು ಸಣ್ಣ ಗ್ಯಾಸ್ಗಾಗಿ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಮಹಿಮೆಯುಳ್ಳ ಬೊಕ್ಕಸವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವೇ? கேஸ் துட்டு 1000 ரூபாய் கொடுத்தா யாராவது கேஸ் கொடுத்துருவான்? 1,000 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟರೆ ಯಾರಾದ್ರೂ ಗ್ಯಾಸ್ ಕೊಡುತ್ತಾರೆ? 1000 ரூபாய் கொடுத்தா தீர்க்க தரிசனம் வரம் கொடுப்பானா? ಆದ್ರೆ 1,000 ಕೊಟ್ಟರೆ ಪ್ರವಾದನೆ ವರ ಕೊಡುತ್ತಾನ? 1000 ரூபாய் கொடுத்தா தரிசன கிருபை கொடுப்பாங்களா? 1,000 ಕೊಟ್ಟರೆ ದರ್ಶನವನ್ನು ಕೊಡುತ್ತಾನ? முடியாது, ಇಲ್ಲೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இந்த காரியத்துல உண்மையா இருக்க, ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಯಥಾರ್ಥರಾಗಿರ್ರಿ. நீ யாரா இருந்தாலும் யாருன்னு சொல்லுங்க, ನೀನು ಆರಾಧಿಸು ಯಾರೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னு சொல்லிட்டு ನಿನಗೆ ಸ್ಕಾಲರ್ಶಿಪ್ ಸಿಗ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿ அதுக்காக போய் உங்களுடைய ஜாதி சான்றிதழெல்லாம் மாட்டிட்டு இருக்காதீங்க. ಅದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮ ಜಾತಿ ಪ್ರಮಾಣ ಪತ್ರ ಇತರ ಸಂಗತಿಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳಬೇಡಿ. பணத்துக்காக நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா கிருபை தங்காதுமா. ನೀವು ಹಣಕ್ಕಾಗಿ ರೀತಿಯೆಲ್ಲ ಮಾಡಿದರೆ ಕೃಪೆಯು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಸುವುದಿಲ್ಲ. ஆலயத்துக்கு வந்து தை 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 ஹல்லேலூயா அப்படி ஆடுவோம். ಆಲಯಕ್ಕೆ ಬಂದ್ರೆ ತೈ 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ ಎಂಬುದಾಗಿ ಹಾಡ್ತೀರಿ. அந்த அபிஷேகம் ஏன் இறங்குது தெரியுமா? ಆ ಅಭಿಷೇಕ ಯಾಕೆ ಬರ್ತದೆ ಗೊತ್ತಾ? உன்னை பரிசுத்தமாக்கணும்ன்றதுக்காக இறங்குது. ನಿನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಪಡಿಸಬೇಕೆನ್ನುವುದಕ್ಕಾಗಿ ಅದು ಬರ್ತದೆ. வீட்டுக்கு போனவனே ಮನೆಗೆ ಹೋದ ನಂತರ சரி பண்ணிக்கணும், ನೀವು ನಿನ್ನನ್ನು ಸರಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. அப்படி சரி பண்ணலன்னா ಹಾಗೆ ಸರಿ ಮಾಡಿಕೊಳ್ಳದಿದ್ದರೆ அந்த அபிஷேகம் திருப்பி போயிடும். ಆ ಬಂದ ಅಭಿಷೇಕ ತಿರುಗಿ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತದೆ. அதனால அடுத்த நாள் காலையில எழுந்தா ஒண்ணு வரல, ಆದ್ರೆ ಮರು ದಿವಸ ಬೆಳಿಗ್ಗೆ ಅಂದ್ರೆ ಆಹಾರ ಏನು ಇಲ್ಲ, தீர்த்த அபிஷேகம் இன்னைக்கு இல்லை ஐயா. ಈ ನೆನ್ನೆದ ಅಭಿಷೇಕ ಈಗಿನ ಇಲ್ಲ. உண்மையுள்ள மனுஷன், ಯಥಾರ್ಥವಂತನಾದ ಮನುಷ್ಯ, உண்மையான மனுஷன், ನಂಬಿಕಸ್ಥನಾದ ಮನುಷ್ಯ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. கேட்டீங்களா? ಕೇಳಿಸ್ಕೊಂಡ್ರ? இங்க பிரசங்கம் பண்ண மாதிரி நிறுத்தி நிதானமா எங்கேயும் என் வாழ்க்கையில நான் ಇಲ್ಲಿ ನಿಧಾನವಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದಂತೆ ನಾನು ನಿಲ್ಲಿಸಿ ಎಲ್ಲಿಯೂ ನಾನು ಪ್ರಸಂಗಿಸಲಿಲ್ಲ. நான் நினைக்கிறேன் இனிமேல் இப்படிதான் பேச போறேன். ನಾನು ನೆನೆಸ್ತೇನೆ ಇನ್ನು ಮುಂದೆ ಹೀಗೆ ಎಂದು. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி ஒரு கிருபைய நீங்க உங்க வாழ்க்கைய மாத்தி அமைச்சுக்கிட்டீங்கன்னா, ಈ ರೀತಿಯಾದ ಕೃಪೆಯನ್ನ ನೀವು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೊಂದಿಕೊಂಡು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡ್ರೆ, தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. ದಾನಿಯೇಲನಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದ ಆತ್ಮವಿತ್ತು. தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. ದಾನಿಯೇಲನ ಮೇಲೆ ವಿಶೇಷವಾದ ಆತ್ಮವಿತ್ತು. விசேஷித்த ஒரு அபிஷேகம், ವಿಶೇಷವಾದ ಅಭಿಷೇಕ, விசேஷித்த அபிஷேகம், ವಿಶೇಷವಾದ ಅಭಿಷೇಕ. Thank you, Jesus. ಸ್ತೋತ್ರ ಯೇಸುವೇ. விசேஷித்த ஒரு கிருபை, ವಿಶೇಷವಾದ ಕೃಪೆ அவனுக்குள்ள ಅವನೊಳಗೆ, வித்தியாசமான ஒரு அபிஷேகம், ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಅಭಿಷೇಕ, தேவனுடைய ஆவி, ದೇವರುಗಳ ಆತ್ಮ, ஓ தேவனுடைய ஆவி, ದೇವರ ಆತ್ಮ எது சொல்லுது? ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, அவனுக்குள்ளே ಅವನೊಳಗೆ ஞானம் விளங்கியது. ಜ್ಞಾನವೂ ಇತ್ತು. தீர்க்கதரிசன வரத்தோடு ஞானம் செயல்படும். ಪ್ರವಾದನೆ ಬರೋದೊಂದಿಗೆ ಜ್ಞಾನವೂ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತದೆ. It is connected with the gift of wisdom and knowledge. ಅದು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಜ್ಞಾನವಾಕ್ಯ ಮತ್ತು ವಿದ್ಯಾವಾಕ್ಯದ ವರದೊಂದಿಗೆ ಸೇರಿಕೊಂಡಿದೆ. இத பத்தி திட்டமா தெரிஞ்சுக்கணும்னா இங்க சொல்லி தர மாட்டேன், அவர் மினிஸ்டர் தான் சொல்லி தருவேன். ಇದರ ಕುರಿತಾಗಿ ನೀವು ಆಳವಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ ಇಲ್ಲಿ ಹೇಳಿಕೊಡುವುದಿಲ್ಲ, ಪವರ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಅಲ್ಲೇ ಹೇಳಿಕೊಡುತ್ತೇನೆ. ಹೇಳಿ ಮಹಿಮೆ. Hallelujah. 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 ಶಕ್ತಿ. I'm talking about power. ಅದು ದೇವರ ಶಕ್ತಿ. That's power, sir. ಅದು ದೇವರ ಶಕ್ತಿ. சாதாரணமா வருந்துறது, ಅದು ಸುಮ್ಮನೆ ಸಾಧಾರಣವಾಗಿ ಬರುವುದಿಲ್ಲ. அப்படி எல்லாம் வாழணும், ಹಾಗೆ ಜೀವಿಸಬೇಕು. ஓடி கிழிச்சு வாழணும். ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ನಾವು ಕಷ್ಟಗಳು ಜೀವಿಸಬೇಕು. வந்து கெஞ்சி தான் பேசணும். ಆ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಹತ್ರ ಬಂದೇ ಮಾತಾಡ್ತಾರೆ. அதுக்கு போய் மயங்கிடலாமா? ಅದಕ್ಕೆ ಹೋಗಿ ನಾವು ಮಾರು ಹೋಗಬಹುದಾ? பொக்கிஷத்தை விட்டுருவோம், ಬೊಕ್ಕಸವನ್ನ ಕಳ್ಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. பொக்கிஷத்தை விட்டுருவோம், ಬೊಕ್ಕಸವನ್ನ ಕಳ್ಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இன்பத்துக்கு பொக்கிஷத்தை விட்டுருவாயா? ಅಯ್ಯೋ, ಸಣ್ಣ ಸಂಗತಿಗಳಿಗೆ ಬೊಕ್ಕಸವನ್ನ ಕಳ್ಕೊಳ್ತೇವೆ. பணத்தை தேடி தான் கொடுப்பான், ಬಂದು ಹುಡುಕಿ ಕೊಡುತ್ತಾನೆ, ಲಂಚ கொடுத்துருவான், ಅದನ್ನ ತಿರುಗಿ ಕೊಡ್ತೇವೆ. சில பேர் லஞ்ச பணத்தை எடுத்து வந்து கொடுப்பான், ಕೆಲವರು ಲಂಚ ಹಣವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. வீட்டுல இருக்கிற தீட்டு பணத்தை எடுத்து வந்து கொடுப்பான், ಮನೆಯಲ್ಲಿದ್ದ ಅಶುದ್ಧ ಕಪ್ಪು ಹಣವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. எங்கன்னா லஞ்சத்துல பணத்தை வாங்கிட்டு
ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಲಂಚದಲ್ಲಿ ಹಣ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು அதுல கஷ்டமாவங்க நம்ம கையில கொடுத்துட்டு போவான். ಅದಕ್ಕೆ ದಶಮಭಾಗವನ್ನು ನಮ್ಮ ಕೈಲಿ ಕೊಡ್ತಾರೆ. சொல்வார் இந்த வாங்காத தீட்டு பணம். ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ ಇದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಡ, ಅಶಿತ ಹಣ. இங்க வாப்பா இங்க வாப்பா, ಓ ಇಲ್ಲಿ ಬಾಪಾ, இந்த எத்தனை போவோம் ಈ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗು, எனக்கு வேணாம், ನನಗಿದು ಬೇಡ. ஒன்ன தீட்டு படுறது என்னைய தீட்டு படுத்துறியா, ನಿನ್ನನ್ನು ಅಶುದ್ಧ ಮಾಡಿದ್ರಿಂದ ನನ್ನನ್ನು ಅಶುದ್ಧ ಮಾಡುತ್ತೀಯ. நான் எவ்வளவு பேரை கோடீஸ்வரன் ஆயிட்டு இருப்பேன், ಇಲ್ಲವಾದ್ರೆ ನಾನು ಇಲ್ಲಿವರೆಗೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯನಾಗ್ತಿದ್ದೆ. ஞாபகம் வச்சுக்கோங்க. ದೇವರು ಹೇಳಿದ, சும்மா வீட்டுக்கார பணத்தை நிறைய வந்து கொடுக்குறாங்க, வாங்கி வாங்கி பீரோல சொல்லியிருக்காங்க. ನಿಮಗೆ ಯಾರು ಹಣ ಕೊಟ್ಟರೆಂಬುದಾಗಿ ತಕ್ಕೊಂಡು ಬಂದು ನೀನು ಬೇನಲ್ಲಿ ಇಡಬೇಡ. பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்தணும்னு ಲಂಚம் வாங்கிறாங்க. ಹೆಂಡತಿಯನ್ನು ಸಂತೋಷ ಪಡಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಲಂಚ ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ. நான் வேலை செய்யற இடம் அப்படிதான் பிரதர், ನಾನು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳ ಅಂತ ಸ್ಥಳವೇ. நான் சொன்ன கவர் பாக்கெட்ல வச்சிருக்கேன், ನಾನು ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕವರ್ನ ಜೇಬಲ್ಲಿ ಇಟ್ಟಾರೆ. நான் சொல்ற பாக்கெட்டே இருக்கு, ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ಜೇಬಲ್ಲಿ எப்படி வைப்பான் உள்ள. ಆಗ ಅವನು ಎಲ್ಲಿರ್ತಾನೆ. சோத்திரம் சொல்லுங்க, ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ರಿ. ஒருத்தர் சொன்னாரு, ಒಬ್ರು ಹೇಳಿದ್ರು, பிரதர் நான் லஞ்சமே வாங்கிட்டில்ல, ಬ್ರದರ್ ನಾನು ಲಂಚವನ್ನೇ ತೆಗೆದುಕೊಳ್ಳುದಿಲ್ಲ, கை சுத்தம், ನನ್ನ ಕೈ ಶುದ್ಧ. அப்படியா ஓ நல்ல மனுஷன் நினைச்சீங்க. ಹೌದಾ, ಒಳ್ಳೆ ಮನುಷ್ಯ ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡೆ. இன்னொருத்தர் வந்தாரு, ಇನ್ನೊಬ್ರು ಬಂದ್ರು, ரொம்ப ஓகியமா பேசுறான், ಬಹಳ ಯೋಗ್ಯವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. இவனுக்கு எவன் லஞ்சம் கொடுப்பான், ಇವರಿಗೆ ಯಾರು ಲಂಚ ಕೊಡ್ತಾರೆ? 2ாம் கிளாஸ் வாதியார் பிரதர், 2ನೇ ಕ್ಲಾಸ್ 2ாம் கிளாஸ் வாதியாருக்கு எவன் லஞ்சம் கொடுப்பான், 2ನೇ ಕ್ಲಾಸ್ ಮೇಸ್ಟ್ರಿಗೆ ಯಾರು ಲಂಚ ಕೊಡ್ತಾರೆ? புரியுதா? ಅದು ಸುಳ್ಳು. நீ உனக்கு வேலை செய்யற இடம் பணம் வர்ற இடமா இருந்தாலும் சுத்தமாயிரு. ನೀನು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಲಂಚ ಬರ್ತಿದ್ದು ನಿಶ್ಚಿತವಾಗಿರು. ஐடி கம்பெனியில வேலை செஞ்சாலும் பரிசுத்தமாயிரு. ನೀನು ಐಟಿ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ರು ಶುದ್ಧನಾಗಿರು. சாராய குடுக்கிற இடத்துல குடிக்கிற இடத்துல இருந்தாலும் நீ சுத்தமாயிரு. ಸಾರಾಯ ಕುಡಿಯುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ರು ನೀನು ನಿಶ್ಚಿತನಾಗಿರು. ஆமா, ಹೌದು, அங்க ಅಲ್ಲಿದೆ ರಹಸ್ಯ. அந்த தானியலுக்குள்ளதான் பொக்கிஷம். ಈ ದಾನಿಯೇಲನಲ್ಲಿ ಆ ಬೊಕ್ಕಸವಿತ್ತು. ராஜாவுடைய சொப்பனத்தை விளக்குற ஞானம், ರಾಜನ ಕನಸುಗಳ ಅರ್ಥ ಹೇಳುವಂತ ಜ್ಞಾನ. ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ರಿ. பார்வனே மேலு, ಪಾರ್ವನೇ ಫೇಲ್ ಆಗಿದ್ದಾನೆ. சொப்பனத்தை சொன்னா, ಕನಸನ್ನ ಹೇಳಿದ. இந்த படுபாவி ಆದ್ರೆ ಈ ಮನುಷ್ಯ சொப்பனத்தையும் சொல்லு அர்த்தத்தையும் சொல்லுனா, ಕನಸನ್ನು ಹೇಳೋದು ಅರ್ಥವನ್ನು ಹೇಳಿ ಅಂತ ಹೇಳಿದ. சொன்னாங்க, ಇವನ ಎರಡನ್ನು ಹೇಳಿದ. அதுதான் தேவனுடைய கிருபை. ಇದುವೇ ದೇವರ ಕೃಪೆ. சொல்லுங்க ஹalleluya, ಹೇಳಿ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உங்க வீட்டுல உன் பொண்ணு எங்க போயிட்டு வருதுன்னு வீட்டுல உட்கார்ந்து மானிட்டர்ல பாத்துருவேன். ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿದ್ದ ಮಗಳು ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಬರ್ತಾಳೆ ಎಂಬುದಾಗಿ ಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ನೋಡಿ ಬಿಡ್ತೇನೆ. சிசி கேமரா வச்சிருக்கான், ಅವರೆಲ್ಲ ಸಿಸಿ ಕ್ಯಾಮೆರಾ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்த்தர் எனக்கு ஓசி கேமரா கொடுத்திருக்காரு. ದೇವರು ನನಗೆ ಓಸಿ ಕ್ಯಾಮೆರಾ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. வீட்டுல உட்கார்ந்து பாத்துல ಮನೆಯಲ್ಲಿದ್ದೇ ನೋಡಬಹುದು. You can understand sir, ನೀವು ತಿಳ್ಕೊಳ್ಬಹುದು ಸರ್. உன்கிட்ட கதை சொல்றானா உண்மை சொல்றானா தெரிஞ்சுக்கலாம். ನಿನ್ನ ಬಳಿ ಕತೆ ಹೇಳ್ತಾರ ನಿಜ ಹೇಳ್ತಾರ ತಿಳ್ಕೊಳ್ಬಹುದು. ஓகியமா வந்து புண்ணியமா சொல்லுவான், ಬಹಳ ಯೋಗ್ಯವಾಗಿ ಬಂದು ನಮ್ರವಾಗಿ ನಡ್ಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. கர்த்தர் சொல்லுவார், அவன் கதை விடுறான் ಕೇಳ್ಕಾத. ಕರ್ತನು ಹೇಳ್ತಾನೆ, ಅವನ ಕತೆ ಓಡಿಸ್ತಾನೆ, ಕೇಳ್ಬೇಡ. ಸ್ತೋತ್ರ, ஹalleluya, 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 ஹalleluya. வரப்போகிறதை நீ அறிந்து கொள்வாய். ನೀವು ಹೋಗುವುದರೊಳಗೆ ನೀವು ತಿಳ್ಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. வரப்போகிறதை நீ அறிந்து கொள்வாய். ನೀನು ಹೋಗುವುದನ್ನು ಬರುವುದನ್ನು ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. வரப்போற வியாதி கூட தெரிஞ்சுக்குவாய். ನಿನಗೆ ಬರಲಿರುವ ರೋಗವನ್ನು ಕುರಿತು ತಿಳಿದುಕೊಳ್ತೀವಿ. எல்லாம் தெரியும், ಎಲ್ಲವೂ ತಿಳಿಯುತ್ತದೆ, எல்லாம் தெரியும், ಎಲ್ಲವೂ ತಿಳಿಯುತ್ತದೆ. Grace of God. ಆತನ ದೇವರು, Grace, grace. ಅದು ಕೃಪೆ, Grace of God. ಅದು ದೇವರ ಕೃಪೆ. தானியேல சிங்கಕ್ಕೆ ಮೇಲೆ போட்டா கூட ದಾನಿಯೇಲನ ಸಿಂಹದ ಮೇಲೆ ಹಾಕಿದ್ರು, சிங்கம் வாய் முடிச்சு. ಸಿಂಹವು ಬಾಯಿ ಮುಚ್ಚಿತು. நேத்து நைட்டு நான் இன்டர்நெட்ல பார்த்துட்டு இருந்தேன். ನಾವು ಇಂಟರ್ನೆಟ್ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಿದ್ದೆವು. Sam was showing me, ತೋರಿಸ್ತಿದ್ರು, ஒரு சர்க்கஸ் கூடாரத்துல 3 பேர் ரிங் மாஸ்டர் உள்ள இருந்தா, ಒಂದು ಸರ್ಕಸ್ ನ ಸಿಂಹವನ್ನು ಆಡಿಸುವಂತ ರಿಂಗ್ ನಲ್ಲಿ ಆ ರಿಂಗ್ ಮಾಸ್ಟರ್ 3 ಜನ ಇದ್ರು. திடீர்னு ஒரு சிங்கத்துக்கு கோவம் வந்துச்சு. ಅದ್ರಲ್ಲಿ ಒಂದು ಸಿಂಹಕ್ಕೆ ಕೋಪ ಬಂತು. எத்தனை நாள் தான் உதவாங்க பாவம், ಎಷ್ಟು ದಿವಸ ಸಿಂಹ ಪೆಟ್ಟಿದ್ದ, பாஞ்சிட்டு திரும்பி ಅವನ ಮೇಲೆ ಹಾಗೆ ಹಾರಿ ಬಿಟ್ಟು இங்க இருந்தது அவனை ಹಾಗೆ ಕಿತ್ತು ಬಿಟ್ಟು 3 சிங்கம் மாத்தி மாத்தி கடிச்சது. 3 ಸಿಂಹವನ್ನ ಒಂದಾದ ನಂತರ ಕಚ್ಚಿತ್ತು. சும்மா பண்டாட்டி உதவாங்கினே இருக்கிறான்னு அச்சினே ಹೆಂಡತಿ ಪೆಟ್ಟು ತಿಂತಾಳೆಂದಾಗಿ ಹೊಡಿತಲೇ ಇರ್ಬೇಕು. வச்சுக்கோ, ஒன்னால வாங்க தாங்க முடியாது. ಇವತ್ತೆಲ್ಲ ಒಂದು ದಿವಸ ಬಾಧೆ ತಾಳಲ್ಲ, ಅದು ಹೊಡೆದು ಬಿಟ್ಟ. அதோட கர்த்தர் இறங்கிட்டாருன்னா ஒன்னால மிச்சம் ஏந்திருக்கவே முடியாது. ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಕರ್ತನೆಂದು ಬಂದ್ರೆ ನಿಂದ ಎದ್ದೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. Be careful, ಎಚ್ಚರವಾಗಿರು, be careful, ಎಚ್ಚರವಾಗಿರು, be careful. ಎಚ್ಚರವಾಗಿರು. தானியேலை கர்த்தர் protect பண்ணார். ದಾನಿಯೇಲನನ್ನು ಕರ್ತನು ಆಶ್ರಯ, ಕರ್ತನು ಕಾಪಾಡಿದ. The anointing of protection. ಇದು ಕಾಪಾಡುವಂತ ಅಭಿಷೇಕ, Protection. ಕಾಪಾಡುವಂತದ್ದು. அபிஷேகம் மேல இருந்துச்சுன்னா ಈ ಅಭಿಷೇಕ ಮೇಲಿದ್ದರೆ பாதுகாப்பு சுத்தி இருக்கும். ಸುರಕ್ಷತೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ಸುತ್ತಲೂ ಇರುತ್ತದೆ. சத்திய பாதுகாப்பு. ಅದು ನಿನ್ನ ಸುತ್ತಲೂ ಆಶ್ರಯವಿರುತ್ತದೆ. யாருக்கிற சிங்கம் கூட வாய் மூடிட்டு படுத்து கிடந்துச்சு. ಹಸಿವೆಯಿಂದ ಸಿಂಹವು ಕೂಡ ಬಾಯಿ ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಮಲಗಿತ್ತು. தானியேல் ஃபாஸ்டிங் இருந்தாலும் எழுதலையோ, ದಾನಿಯೇಲನು ಫಾಸ್ಟಿಂಗ್ ಮಾಡಲಿಲ್ಲವೋ, சிங்கம் ஃபாஸ்டிங் இருந்துச்சு அவனுக்காக. ಅವನಿಗಾಗಿ ಸಿಂಹ ಉಪವಾಸ ಮಾಡಿತ್ತು. ராத்திரி முழுசு ஒன்றுத்தில்ல, ರಾತ್ರಿ ಇಡೀ ಏನು ತಿನ್ನಲಿಲ್ಲ. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ರಿ. இயேசு நல்லவன். ಯೇಸು ಒಳ್ಳೆಯವನು. தானியேல் மேல இருந்த அபிஷேகம், ದಾನಿಯೇಲನ ಮೇಲಿದ್ದ ಅಭಿಷೇಕ பாதுகாத்தது மாத்திரம் இல்ல, ಅದನ್ನು ನೋಡಿದ ಮಾತ್ರವಲ್ಲ,
ಅದು ಬಹಳ ಉನ್ನತವಾದ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ. ದಾನಿಯೇಲ 6ನೇ ಅಧಿಕಾರ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 28ாம் வசனம் 28ನೇ ವಚನ. அரியு ராஜபார காலத்திலும் பெர்சியா ஆகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ಈ ದಾನಿಯೇಲನ ದರ್ಯಾವೇಶನ ಆಳಿಕೆಯಲ್ಲಿಯೂ ಪಾರಸಿಯನಾದ ಕೊರೇಷನ ಆಳಿಕೆಯಲ್ಲಿಯೂ ಘನವಂತನಾಗಿ ಬಾಳಿದನು. ಕಿವಿಲಿ ಕೇಳ್ತ ಮೊದಲು ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ தரியு அப்புறம் ನಂತರ ದರ್ಯಾವೇಶ್ பெர்சியா ನಂತರ ಕೊರೇಷ 3 பேர் காலத்திலும் ಮೂವರ ಕಾಲದಲ್ಲಿಯೂ ಇವನ್ ಟಾಪ್ ನಂಬರ್ 1. ಇವನೇ ಎಲ್ಲರಿಗಿಂತ ಮೇಲಧಿಕಾರಿ. ದಾನಿಯೇಲ ಸಿಂಹಗಬಿಲ போகும்போது என்ன வயசு தெரியுமா? ದಾನಿಯೇಲಿಗೆ ಸಿಂಹದಗಬಿಲ ಹಾಕುವಾಗ ಎಷ್ಟು ವಯಸ್ಸು ಗೊತ್ತು? 70 ವಯಸ್ಸು. 70 ವರ್ಷ. 70 years he was. ಆತನಿಗೆ ಆಗ 70 ವರ್ಷ. ಇತನೇ ಕಾಲದಲ್ಲಿಯೂ ಇವರ್தான் ನಂಬರ್ 1. ಆದರೆ ಎಲ್ಲಾ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಈತನೇ ಪ್ರಧಾನ ಅಧಿಕಾರಿ. He was the prime minister. ದಾನಿಯೇಲನು ಪ್ರಧಾನ ಮಂತ್ರಿ. And all the 3 kings. ಆದರೆ ಈ ಎಲ್ಲಾ ಮೂವರ ಅರಸರು ಅಭಿಷೇಕವನ್ನ ವಹಿಸಿದ್ರು. ಇವರಿಂದ ಅಭಿಷೇಕ ಅವರ ಮೇಲೆ ಕೆತ್ತಿತ್ತು. ಒಂದು ಸಲ ವೇದ ಚಲದ ಅಭಿಷೇಕ, ದೇವರ ವಾಕ್ಯದ ಅಭಿಷೇಕ ಅದು ಉನ್ನತವಾಗಿತ್ತು. கீழே ஒன்னில்லாம ನೀನು ಕೆಳಗಿರುತ್ತಿ, ಏನಿಲ್ಲದೆ நேரம் போக அதே ಸಮಯವು ಅದು ಕಳೆಯುವಾಗ ಹಾಗೆ ಹೋಗುವಾಗ ನಿನ್ನನ್ನು ಹಾಗೆ ಮೇಲೆ ಕೆತ್ತುತ್ತದೆ. ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ರಿ. Insignificant persons also will be well known personality in the day to come. ಒಬ್ಬ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲದ ಮನುಷ್ಯ ಆತನು ಬಹಳ ಪ್ರಮುಖ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾನೆ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
அபிஷேகம் என்னே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும் வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும்
Jesus. Listen to me. Listen to me. I will show some people today. Look at me. Look at me. Put your hand. Your hand. Hello. Look at me. Put your hand up. Put your hand up. Put your hand up. Okay. Put your hand up. Not everybody. Not everybody. Put your hand up. Put your hand up. Jesus. Hello. Hello. Put your hand up. Jesus. Jesus. Put your hand up. Put your hand up. Jesus. Thank you, Jesus. Holy Spirit. Thank you, Holy Spirit. Thanks. Put your hand up. You. Thank you, Jesus. Amen. Amen. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. You didn't show me. I didn't ask you to put your hand up. Put your hand up. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Lord, they come upon me. Thank you, Jesus. Thank you. Put your hand up. Put your hand up. Mama, put your hand up. Rise. Rise. Okay. Rise. Put your hand up. Right. Both your hands. Okay. Come and sit. 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 You will do it. You do. Come in. Thank you, Jesus. Right. Don't put your hand down for heaven's sake. Only people who are not, I can ask you. Okay, I can ask you. Right. Glory to God. Thank you, Jesus. One more place. I don't know if it is power ministry, I will tell you who. But today I can't say. I don't know.